ஓகே. இப்போ அவுட்ரீச் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் ரெக்கார்டிங் அப்படின்ற ஒரு இது வரும். அது ஓகே ஆமா. அப்படின்னு ஏதோ ஆமா, ஓகே அமுக்கணுமா? ஆமா, ஓகேன்னு அமுக்கணும். ஓகேங்களா மாஸ்டர்? ஓகே, ரைட். அவுட்ரீச் அப்படின்றது வந்து சிலர் வந்து இவாஞ்சலிசம் அப்படின்ற ஒரு தலைப்புல எடுப்பாங்க. இல்லைன்னா மிஷன்ஸ் கூட சொல்லுவாங்க. இல்ல டிசைப்ளிங், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ். ஓகேங்களா? அவுட்ரீச்க்கு அவுட்ரீச் மினிஸ்ட்ரி நம்ம எல்லாருக்கும் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க கண்டிப்பா செய்திருப்போம், அவுட்ரீச் மினிஸ்ட்ரி பண்ணியிருப்போம். பட் அதோடைய நெசசிட்டி, எதுக்காக நம்ம அவுட்ரீச் பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு தியரட்டிக்கலா நம்ம பார்ப்போம். இது வந்து நம்ம தியரட்டிக்கல் மட்டும் இல்லாம நம்மள வந்து ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு சப்ஜெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஏன் நம்ம வந்து இந்த அவுட்ரீச்சை நம்ம எடுக்கணும், ஏன் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஒரு கேள்வி. ஓகே, இந்த காஸ்பல் மிஷன், ஓகே, இந்த அவுட்ரீச் ப்ரோக்ராம் வந்து ஏன் நம்மளுக்கு முக்கியம், ஏன் அதை வந்து நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு நம்ம சிஸ்டர்ஸ் யாராவது பதில் சொல்லுவாங்களா? ஏன்னா அது நம்ம மேல விழுந்த கடமை. ஓகே, வெரி குட். ஓகே ஓகே, நம்ம மேல விழுந்த கடமை. ஓகே, வேற ஏதாவது 2-3 ஆன்சர்ஸ் சொல்லுங்க. கொடுக்கலாம், டிஃப்ரெண்ட் வியூஸ் சொல்லுங்க. ஏஞ்சல் சிஸ்டர் கூட ஏதாவது ஒன்று சொல்லலாம். தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம வளர்க்கிறது. ரைட், வெரி குட். அதுக்கப்புறம் பாஸ்டர் நீங்க கூட ஏதாவது சொல்லுங்க. இல்ல, பிரதான கட்டளையே சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை எக்ஸாக்ட்லி, பிரதான கட்டளை அதுதான். ஆமா, எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு இது வந்து எப்படின்னா, இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு. ஆமா, இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆகாத நாட்கள்ல இப்படிதான் ரோட்ல நின்றுதான் இயேசுவை பத்தி ஆமா நம்ம சொல்ல முடியும். கரெக்ட். டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்பெல்லாம் டெக்னாலஜி. ஆமா ஆமா ஆமா. அதனால இந்த மாதிரி ரோட்ல போய் தான் நம்ம தெருவுல நின்றுதான் என்ன செய்ய முடியும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புனல் மாதிரி வச்சுக்கிட்டு, ஆமா ஆமா ஆமா, வாயில அப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆமா செய்வாங்க. இப்பதான் நமக்கு இது வந்துருச்சு, யூடியூப், மெக்காஃபோன். கரெக்ட். ஆமா ஆமா, இப்போ ஸ்பீக்கரே எடுத்துட்டு போறாங்க. அந்த புனல் வைக்க சொல்றதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க வெறும் சும்மா வாயில அப்படி கைய வச்சுக்கிட்டு கத்தி தான் என்ன பண்ணுவாங்க. ஆமா ஆமா ஆமா, வாயில தான் கத்துவாங்க. ஆமா, கத்திதான். அப்ப அதுக்கு வந்து தெருவுல போய் சொல்றதுதான் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கள், உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்கள் உன்னோட கமான், நமக்கு பிரதான கட்டளை. ஆமா ஆமா, பிரதான கட்டளை. அவுட்ரீச் இது. ஓகே, எஸ், வெரி நைஸ், தேங்க் யூ பாஸ்டர். ஓகே, எல்லாருமே ஆல்மோஸ்ட் மோர் ஆர் லெஸ் அந்த ஆன்சர் தான். ஆல்மோஸ்ட் இது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்ன்றதுனால அதுக்காக நம்ம பிரதான கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருது இந்த go and preach the gospel to all nations அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், அப்புறம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவங்கள ஞானஸ்தானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால இந்த காஸ்பிள் ப்ரீச்சிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் நம்மளுடைய மினிஸ்ட்ரியுடைய ஒரு சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா? காஸ்பிள் ப்ரீச்சிங் எப்பவுமே இந்த ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம் எப்பவுமே ஒரு இடத்துல நடந்துட்டே தான் இருக்கணும். இப்போ எப்படி சர்ச் மினிஸ்ட்ரி ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்குதோ அதே மாதிரி அவுட்ரீச் ப்ரோக்ராம். பட் இது பண்ணும்போது நம்மளுடைய என்விரான்மெண்ட்ல நம்ம கேர்ஃபுல்லா தான் பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு சமுதாயம் வந்து இந்த காஸ்பிளை ஏத்துக்காத ஒரு சமுதாயமா இருந்தா கண்டிப்பா அதை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் செய்யணும், எங்க போய் நாங்க அவுட்ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நான் வந்து இதுக்கப்புறம் செய்ய போற எடுக்க போற ஒரு சில செஷன்ஸ்ல நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். நான் கேரண்டி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் நீங்க ரீச் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு நிறைய நியூ மெத்தட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. அது வந்து நான் அப்புறமா சொல்றேன். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங்கோ இல்லைன்னா வந்து இந்த மாதிரி போய் இப்போ இந்த பிட் நோட்டீஸ் எல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ட்ராக்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரியெல்லாம் வந்து இப்போ செய்யறது கொஞ்சம் ரிஸ்கி. பட் உங்களுக்கு அந்த காலிங் இருந்தா அதை கண்டிப்பா செய்யலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் அழைப்பு நம்மளுக்கு இருக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம வாழறது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ், அதாவது ஹோல் வேர்ல்டுலயே
டாப் 10 மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் வந்து என்னன்னா ரிலீஜியஸ் எக்ஸ்ட்ரீமிசம்ல இந்தியா இருக்குது. டாப் 7லயே என்னவோ இருக்கும். அதனால வந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்த மாதிரி டேஞ்சரஸான கண்ட்ரி இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து டாப் 10ல இந்தியாவும் வந்துருச்சு. ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த காரணத்தினால நம்ம வந்து ரொம்ப வெளியில போய் ஸ்ட்ரீட்ல பண்றது அவசியம் இல்லை. கேர்ஃபுல்லா பண்ணணும். அதோடைய கான்சிக்வன்சஸ் எல்லாம் நம்ம பார்த்து தான் செய்யணும். ஓகேங்களா? ஆனா கண்டிப்பா காஸ்பல் மிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது நம்ம செய்யாம இருக்கவே கூடாது. நம்ம மேல விழுந்த ஒரு கடமை. சரிங்களா? அப்போ இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நம்ம வந்து அந்த ஆண்டவருடைய அந்த அன்பை நம்ம ருசி பார்த்தோம் அப்படின்னா, அந்த அன்பை வந்து நம்ம கண்டிப்பா மற்றவங்களுக்கு பகிராம இருக்க முடியாது. இல்லைங்களா? அப்போ வந்து நம்மளுக்குள்ள வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்குது. மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கிறாங்க. தெரியாததுனால அவங்களுடைய வாழ்க்கை சரியில்லை. அவங்க வந்து எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனா நம்ம வந்து அந்த பிரச்சனைகளை வந்து சரியா ஃபேஸ் பண்றோம். ஓகேங்களா? இல்லைன்னா அது வந்து என்ன எதிர்பார்க்கணும்ன்றது நம்மளுக்கு நல்லா கிளியரா தெரிஞ்சு போகுது. ஏன்னா ஆண்டவர் வந்து இந்த வேதத்துல கம்ப்ளீட்டா எழுதி வச்சிருக்காரு. ஆனா மற்றவர்களுக்கு அதை அப்ரோச் பண்ண தெரியல. எப்படி இந்த வேதத்தை புரிஞ்சு கொள்றது, இல்ல எப்படி ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறது, இல்ல எப்படி இந்த பிரச்சனைய சால்வ் பண்றது. இப்போ கடவுள்ன்ற அந்த இதை விட்டுருங்க. ஆனா ஒரு ஒரு பிரச்சனை வருது, சம் சிக்னஸ் வருது. அந்த சிக்னஸை வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியாது. ஓகேங்களா? அது வந்து அவங்களுடைய அப்ரோச் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஒண்ணு வந்து ஏதாவது ஒரு இது பண்ணுவாங்க, மந்திரம் செய்வாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஏதோ ஒரு இது செய்யணும், பரிகாரம் செய்யணும்னுவாங்க. அப்படி இல்லைன்னா கோயில் கோயிலா எடுத்துட்டு போவாங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ தௌசண்ட்ஸ் ஆஃப் ருபீஸ் வந்து அவங்க செலவு பண்ணிடுவாங்க. ஆனா ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஈவன் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது வந்து ஒரு பயன் இல்லாத இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பண பிரச்சனைகள் இருக்குது, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து நம்மளுக்குள்ளேயே வந்து நிறைய மென்டல் இஷ்யூஸ், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எந்த பிரச்சனைமா இருந்தாலும் பிரச்சனை எங்கிருந்து வருது அப்படின்னா பிசாசு கிட்ட தான் வருது. ஓகே, நம்ம கடவுளோட நம்ம இணைஞ்சு இல்லாம இருந்தா ஒரு சமாதானம் இல்லாத ஒரு தன்மை இருக்குது. அந்த சமாதானம் இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு தான் கடவுள் அழைக்கிறார். கம் டு மீ ஆல் யூ ஆர் என்னது ஹெவி லேடன், burdened and heavy laden, I will give you rest அப்படின்னு சொல்றாரு. அது பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். ஆமென். ஓகே, அந்த இளைப்பாறுதல் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இருக்கும். ஓகே, அந்த 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 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறது வந்து எல்லாருமே அது சுமக்குறாங்க. இந்த உலகமே ஒரு பாரமான ஒரு உலகம் தான். ஒருத்தர் சொல்றாரு, ஒரு ஒரு குழந்தை இந்த உலகத்துக்குள்ள வரும்போதே ஏன் அது அவ்வளவு அழுதுட்டு வருது அப்படின்னா அது ஃபியூச்சர் நினைச்சு அது வந்து அழுதான். அவர் ஒரு சிம்பாலிக்கா சொல்றாரு, அது உண்மைதான். அது ஆக்சுவலா ஒரு ஒரு குழந்தை வரும்போதே வந்து ஒரு அழுதுட்டு தான் வருது அப்படின்னா அது வரும்போதே வந்து ஒரு 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 சேடான ஒரு வேர்ல்டுல அது பிறந்து வந்திருக்குது. ஓகே, அதனால வந்து அது சந்தோஷமா ஒரு சிரிச்சிட்டு வரல, அது வந்து அழுதுட்டு வருது. அது பை நேச்சர். அது அதுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல, பட் அது பை நேச்சர் அது அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதனால இது வந்து ஒரு சேட் வேர்ல்டு. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து பாவம் நிறைந்து அந்த கரப்ட் டிஸ்ஆர்டர்லி வேர்ல்டு. ஓகேங்களா? எதுவுமே ஒரு ஆர்டர்ல கிடையாது. ஓகேங்களா? எது செய்தாலும் அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதனால அது கடவுளுடைய ஒரு இது வேணும், ஒரு ஹெல்ப் நம்மளுக்கு எப்பவுமே வேணும் எல்லா விஷயத்திலயும். அதனால இந்த ஒரு விஷயத்த நம்ம ருசி பார்த்திருக்கோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு போய் நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் யாரு அப்படின்றது நமக்கு முதல்ல தெரியணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாத்துக்குமே. ஆண்டவரை வந்து நம்ம யாரு நம்ம புரிந்துட்டோம்னா, எப்படி பேதுரு வந்து மத்தேயு 16ல சொல்றாருல, நீரே கிறிஸ்து, என்னது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அந்த வெளிப்பாடு வந்து ஆண்டவர் சொல்றாரு, இது வந்து மாம்சமும் ரத்தமும் உனக்கு இது வெளிப்படுத்தவில்லை, இது என்னுடைய பிதா, பரலோகத்துல இருக்கிற என்னுடைய பிதா வெளிப்படுத்திருக்கிறார். அந்த ஒரு வெளிப்பாடு வந்து நம்மளுக்குள்ள இருக்கணும். அதுதான் வந்து கிறிஸ்டியன் அப்படின்ற அந்த ஒரு வெளிப்பாடு. ஓகேங்களா? அந்த வெளிப்பாடு இருந்தா தான் நம்ம வந்து ஒரு கிறிஸ்தவர். ஓகேங்களா? அந்த வெளிப்பாடு வந்து எங்கிருந்து வரும்? அது மாம்சமும் ரத்தமும் அது வெளிப்படுத்த முடியாது. ஓகேங்களா? ஈவன் நீங்க வந்து ஒரு புக்கை படிச்சோ இல்ல வேற ஒரு பர்சன் சொல்லியோ அது வெளிப்படுத்த முடியாது. அது பிதா கிட்ட இருந்து வரணும். அது உள்ள இருந்து அது ஸ்பிரிச்சுவல்ல உங்களுக்கு அந்த ரெவலேஷன் வரணும். இந்த ரெவலேஷன் வந்துட்டா
நம்ம வந்து அந்த பரலோக ராஜ்யத்துடைய ஒரு அங்கத்தினர்கள். நாமளும் வந்து அந்த பரலோக ராஜ்யம் தான். ஓகேங்களா? நம்மளும் வந்து பிரீஸ்ட் அண்ட் கிங்ஸ் அண்ட் பிரீஸ்ட், ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். ஓகேங்களா? அதனால நம்ம கிட்ட அந்த அத்தாரிட்டி இருக்குது. ஓகேங்களா? அந்த அத்தாரிட்டி இருக்கும்போது நம்ம எப்படி பிஹேவ் பண்ணோம்னா, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பர்சன் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ, எப்படி திங்க் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணுவோம். ஆல்தோ நம்மளுக்கு வந்து ஒரு எர்த்லி பொசஷன்ஸ் வந்து கம்மியா இருந்தாலும், ஓகேங்களா, நம்ம ஒன்றும் பெரிய ஆட்கள் கிடையாது. ஓகே, கடவுள் வந்து அது வேணும்னு தான் அந்த மாதிரி வைத்திருக்கிறார் நான் நினைக்கிறேன். இவங்க அது ரொம்ப ஒரு பிரம்மாண்டமா ஒரு பெரிய சமுதாயத்திலே ஒரு பெரிய ஆட்களா அவர் வந்து சூஸ் பண்றது கிடையாது. மெயினா அவர் வந்து சமுதாயத்துல ரொம்ப லீஸ்டான பீப்புளை தான் வந்து அவருடைய கிங்டம்க்கு சூஸ் பண்றாரு. ஏன்னா அப்பதான் அவருடைய நாமம் மகிமைப்படும். இப்படிப்பட்ட ஆட்கள் மூலமா என்னுடைய கிங்டம் வந்து பவர்ஃபுல்லா ப்ரோக்ரஸ் ஆகுது அப்படின்றத வந்து மக்கள் பார்த்து இதை வந்து யாராலையுமே தடுக்க முடியல. இவங்களும் நல்லா இருக்கிறாங்க, இவங்க செய்யற வேலையும் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்றத வந்து மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அதனால வந்து ஆண்டவர் வந்து கரெக்டா தான் நமக்கு சூஸ் பண்ணியிருக்காரு. பட் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். அந்த ஆண்டவருடைய அந்த ட்ரூத் நம்ம புரிஞ்சிக்க சத்தியத்தை வந்து புரிஞ்சிக்க நம்மளுக்குள்ள வந்து அந்த அந்த சுப்பீரியாரிட்டி ஃபீலிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துடும். ஓகே, இதுதான் நம்மளுக்கு வந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய அந்த காஸ்பல் அப்படின்ற ஒரு பேக்கேஜ். ஓகேங்களா? காஸ்பல்ன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. இட்ஸ் அ வெரி பிக் பேக்கேஜ். அதுல வந்து எல்லாமே அடங்கி இருக்குது. ஓகே, ஆண்டவர் அதுல இருக்கார், கிறிஸ்து இருக்கிறாரு, ஹோலி ஸ்பிரிட் இருக்காரு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இட்டர்னல் லைஃப் இருக்குது. இந்த வாழ்க்கையில பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு அந்த எபிலிட்டி இருக்குது. நம்ம ப்ரேயர் பண்ணா விஷயங்கள் நடக்குது. மற்றவங்களுக்கு ப்ரேயர் பண்ணா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹீலிங்கோ மற்ற இதுவோ கொடுக்குறோம். அந்த அந்த மாதிரி ஒரு பவர் வந்து இந்த உலகம் வந்து கொடுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பவர். இன்னொன்னு வந்து மனசுல சமாதானம். மெயினா அந்த சமாதானம் வந்து நீங்க எத்தனை கோடி ரூபாய் நீங்க கொடுத்தாலும் அது வரவே வராது. ஏன்னா சமாதானம் இல்லாத ஒரு உலகம். எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனுங்க எல்லாம் தூக்கு மாட்டிட்டு சாவுறாங்க, இல்ல பாய்சன் குடிச்சிட்டு சாவுறாங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு உலகத்துல இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்கேஜ் தான் காஸ்பிள். அந்த காஸ்பிள் வந்து சமாதானம். இந்த உலகத்துல வாங்க முடியாத ஒரு விஷயம் அது ஒண்ணுதான். அது வந்து நம்ம கிட்ட கடவுள் மூலமா கொடுக்குறாரு. அதான் வந்து எபிரேயர் 4 நினைக்கிறேன். அந்த இலைப்பாறுதலுக்குள்ள நீங்க பிரவேசிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். எனக்கு தெரியல, சும்மா ரேண்டமா நான் சொன்னேன். ஐ திங்க் 4 நினைக்கிறேன், Hebrews 4. அது ஃபுல்லா அந்த சாப்டர் ஃபுல்லாவே 4:9 சொல்லுங்க பாஸ்டர். தேவனுடைய ஜனங்களுக்கு இலைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அவருடைய இலைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருக்கிறது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். வந்து யோசுவா அவர்களை இலைப்பாறுதல் பின்பு அவன் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டான். அதேதான். அதனால வந்து நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு இலைப்பாறுதல் அல்ல. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல யோசுவா கானான் தேசத்து ஒரு என்னது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள யோசுவா வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு போனார். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து ஆவிக்குரிய அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்மள வந்து வழிநடத்தி கொண்டு போயிட்டார். அப்போ அந்த சமாதானம் அந்த இடத்துல கிடைக்கும். ஓகே, எப்படி அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்குள்ள போகும்போது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு த்ரில்லிங்கான ஒரு மைண்ட் இருந்திருக்கும். அதே போல இந்த காட்ஸ் கிங்டம்குள்ள நம்ம வரும்போது நம்மளுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு த்ரில் இருக்குது. ஓகேங்களா? நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய ஹார்ட்ல வந்து அது மற்றவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. ஓகேங்க, நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்ம வந்து அதை ஈஸியா எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஆனா மற்றவங்க அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. ஐயோ அப்படி போச்சு, இப்படி ஆச்சு, நான் என்ன பண்றது, கடவுள் இருக்கிறாரா இல்லையா தெரியலையா அப்படின்ற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நம்ம வந்து எவ்வளவு பெரிய லாஸ் ஆனாலும் சரி, நம்ம பாட்டுன்னு கூலா சைலண்டா இருப்போம். ஏன்னா என்னென்ன நடக்க போகுதுன்றது கிளியரா ஆண்டவர் வந்து எழுதி வச்சுட்டு, சாவே வந்தாலும் பாஸ்டருடைய வீட்டுல சாவு ஆச்சு, அப்படி சாவே நடந்தாலும் அது வந்து நம்மள ஒரு டெம்பரரியான ஒரு ப்ராப்ளம் தான். அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. எப்படியும் அந்த பர்சனை நம்ம பார்ப்போம், அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தா. அதனால வந்து அப்படிப்பட்ட ஒரு பீஸ் நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப ஒரி பண்றது கிடையாது. அதனால அப்படிப்பட்ட ஒரு இதுல வந்து ஆண்டவர் நம்மளுக்குள்ள கொண்டு வந்து இருக்கிறார். மூன்றாவது ஒரு கட்டம் இருக்குது. அது ஆண்டவருடைய கிங்டம், அவருடைய லிட்ரல் கிங்டம். அவர் இந்த பூமிக்கு திரும்பி வரும்போது
அவருடைய கிங்டம் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து இந்த புதிய வானம் புதிய பூமி. ஓகே, இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கடவுள் வந்து என்ன பண்றாருன்னா நம்மளுக்கு வந்து அந்த அந்த கிங்டம்குள்ள நம்மள இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறார். ஃபர்ஸ்ட் அவருடைய ஸ்பிரிச்சுவல் கிங்டம், அதுக்குள்ளதான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம். இல்ல நம்மளுக்கு வந்து சமாதானம் கிடைக்குது. ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம், அதனால நம்ம சமாதானம் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து நம்மள என்ன பண்றாரு, ரியல் கிங்டம். ஓகே, அவரு திரும்பி வரும்போது அவரு ராஜாவா இருக்க போறார். ஓகே, எருசலேம் தேவாலயத்துல அவர் ராஜாவா இருக்க போறார். நம்ம எல்லாம் அவருக்கு ராஜாக்களா, ஒரு ஒரு இடத்துல ராஜாக்களா நம்ம வந்து வேலை செய்வோமா. ஓகேங்களா? நம்ம கிங்டம் நம்ம கையில இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த சாவாமையுடைய அந்த சரீரம் நம்மளுக்குள்ள இருக்கும். ஓகே, அப்பெல்லாம் வந்து நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி செய்ய போறோம். சரிங்களா? நம்ம வந்து ஒரு சாதாரண ஆட்கள் கிடையாது. இப்போ வந்து மேபி நமக்கு சாதாரணமான ஒரு ஆட்களா இருக்கலாம். ஓகே, ஆனா நம்ம வந்து உண்மையாலுமே பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருந்தோம்னா நம்ம சாதாரண ஆட்கள் கிடையவே கிடையாது. நம்ம ராஜாக்கள் அண்ட் ஆசாரியர்கள். அதனால வந்து நம்ம சீஃப் பிரீஸ்ட் இயேசு கிறிஸ்து இப்போ அவர் வந்து பரலோகத்துல இருக்கிறார். அவர் மனிதனா இருக்கிறார், நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மனுஷனா அவர் வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அதனால நம்மளையும் அவர் வந்து அவரோட இணைத்து இருக்கிறார் அப்படின்றது ஜான் 14, 15, 16, 17ல சொல்லப்பட்டிருக்குது. ஈவன் எஃபேசியன்ஸ் செகண்ட் சாப்டர் 9th verse நினைக்கிறேன். அவர் வந்து he has seated us together in heavenly places ன்னு ஒரு வசனம் இருக்கு. He has seated உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார செய்தார். ஆமென். எஸ், உன்னதங்களிலே அவரோட கூட நம்மள உட்காரவும் செய்திருக்கிறார். ஓகேங்களா? அப்புறம் நம்மள வந்து ஆவியில நம்மள வந்து என்ன பண்ண அதாவது பிதாவுடைய வலது பாரசத்துல இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்மள உட்கார வைத்திருக்கிறார் இப்பொழுது. ஓகே, செத்த பிறகு அப்புறம் இல்ல, இப்பவே. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இருக்குது. இதெல்லாம் நம்ம நல்லா டீப்பா நம்ம மெடிடேட் பண்ணும்போது புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுதான் அந்த காஸ்பிள் பேக்கேஜ். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம எவ்வளவு யோசிக்க நம்மளுக்கு வந்து நிறைய காரியங்கள் நம்மளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திட்டே இருப்பாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இந்த பேக்கேஜ் வந்து நம்ம போய் மற்றவர்களுக்கும் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது, இதுதான் நற்செய்தி, நல்ல செய்தி. சரிங்களா? இது வந்து ஒரு பேட் நியூஸே கிடையாது. இது வந்து ரொம்ப ரொம்ப குட் நியூஸ். இதை விட பெஸ்ட் நியூஸ் இந்த உலகத்துல எதுவுமே இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு கிங்டம் இருக்குது. இந்த கிங்டமுக்கு வாசல்கள் திறந்து இருக்குது. அதுதான் அங்க மெயின் பாயிண்ட். ஓகேங்களா? அதுடைய இது வென்று யாருனாலும் வரலான்னு சொல்லிட்டு அந்த வாசல்கள் திறந்து இருக்கு. ஆண்டவர் வந்து திறந்து இருக்கார். அதோடைய கேட், அந்த டோர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கிட்ட யார் வர்றாங்களோ அவங்க வந்து அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள வந்துடுறாங்க. அதனால வந்து இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம். பிளஸ் அதை வந்து நமக்குள்ள ஒரு கமாண்ட்மெண்ட்டா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கோ அண்ட் ப்ரீச் த காஸ்பிள் டு ஆல் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லப்பட்டிருக்குது. அதனால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு இருக்கிறதுனால காஸ்பிள் மிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால மற்றவங்களை போய் ரீச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதான் வந்து அவுட்ரீச்ன்ற அந்த வார்த்தைக்கு வந்து என்னன்னா நம்மளுக்குள்ள இருக்கிறோம், சபையா நம்ம இருக்கிறோம், இல்லைன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபெலோஷிப்பா நம்ம இருக்கிறோம். பட் நம்மளுக்குள்ளேயே அது இல்லாதபடி ஒரு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து என்ன பண்ணணும், வெளியில போய் ரீச் ஆகணும். அது பட் அட் த சேம் டைம் நம்ம என்ன டாப் 10 மோஸ்ட் டேஞ்சரஸ் கண்ட்ரில வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அது மறந்துட வேண்டாம். அதனால அதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது, நான் சொல்றேன் அதுக்கப்புறம். அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, இப்போ எப்படி வந்து நம்மள மற்றவங்களுக்கு இப்போ நம்ம எப்படி வந்து நம்மளுக்கு வந்து மோட்டிவேட் பண்றது, நம்மளுக்கு என்ன எப்படி மோட்டிவேஷன் கிடைக்கும், இந்த மாதிரி போய் அவுட்ரீச் பண்றதுக்கு நம்மளுக்கு எப்படி மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படின்னா இந்த வசனங்கள் எல்லாம் படிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபாஸ்டா இந்த வசனங்களை நம்ம படிச்சிடலாமா? யாராவது சிஸ்டர்ஸ்? ஒருத்தர் வந்து 1 John 2:6 படிங்க, இன்னொருத்தர் வந்து 14 John 14:2 அந்த மாதிரி மாத்தி மாத்தி அப்படியே படிச்சுட்டே போகலாம். படிச்சுட்டு ஜஸ்ட் அதை பத்தி ஒரு ஸ்மால் தாட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வேர்ஸுக்கு போயிடலாம். படிக்கிறீங்களா சிஸ்டர்? அவருக்கு நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். 1 John 2:6. ஓகே, அப்போ அவருக்குள்ள இருக்கிறதா சொல்றவர் வந்து அவர் நடக்கிறபடியே அவர்களும் நடக்க வேண்டும். அவர் என்ன செய்தார், அவர் என்ன செய்தாரோ அதை நம்மளும் செய்யணும். ஓகேங்களா? அவர் என்ன செய்தார் நம்ம பார்ப்போம் கொஞ்ச நேரத்துல. ஓகே சிஸ்டர், நீ இது படிக்கிறீங்களா? யோவான் 14. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஓகே, என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறார், நான் செய்ததையும் செய்வார், அது செய்யறதுக்கு அதிகமாகவும் செய்ய போறாரு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஏன்னா நான் வந்து பிதா கிட்ட போறேன், அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் வந்து இப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ண போறேன். அதனால நான் செய்யறதை விட நீங்க செய்யறது இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா கிங்டம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகல. இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அவர் மனிதனா இருக்கிறாரு, ஆனா அந்த மனிதனுடைய அந்த கிங்டம் வந்து இன்னும் கடவுளோட எஸ்டாப்ளிஷ் ஆகல. ஓகேங்களா? அதனால வந்து அவர் சொல்றாரு இந்த மாதிரி. சிஸ்டர் லூக், பாஸ்டர் நீங்களும் ஏதாவது வார்த்தை சொல்றதுன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சரி சரி. ஆமா, உங்களுடைய ஐடியா ஏதாவது சொல்லுங்க. சொல்லுங்க சிஸ்டர். மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அதனால வந்து நான் உங்களோட இருக்கும்போது இதெல்லாம் நான் சொல்றேன், இதெல்லாம் கண்டிப்பா நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சிருபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ரொம்ப முக்கியமான வசனம் ஆக்சுவலா இது. இந்த பேசேஜ் நீங்க எல்லாருமே நோட் பண்ணீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்காக தான் எல்லாமே உருவாக்கப்பட்டது, அவரால் தான் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த சமாதானத்தை வந்து அவரு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அவர் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு? அவருடைய ரத்தத்தினால, சிலுவையில சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினால அவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்மள எல்லாரையும் ஒன்றாய் சேர்த்து இருக்கிறார், பிதாவோட ஒன்றாய் சேர்த்து இருக்கிறார். ஓகே, அதனால வந்து என்ன சொல்றாரு, having made peace through the blood of his cross by him to reconcile all things unto himself. By him I say, whether they be things on earth or things heaven. அதனால எல்லா விதமான அதிகாரமும் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து வெளிப்படுத்துறார். இந்த வசனம் சிஸ்டர். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஓகே, அதனால வந்து மிகப்பெரிய ஒரு கற்பனை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒருவரே கர்த்தர். ஓகே, ஹியர் ஓ இஸ்ரேல், த லார்ட் அவர் காட் இஸ் ஒன் லார்ட் அப்படின்றது வந்து ஒரு ஸ்லோகன். அது இஸ்ரவேலுடைய ஸ்லோகனே அதுதான். ஓகேங்களா? அதான் வந்து த லார்ட் அவர் காட் இஸ் ஒன் லார்ட். ஏன்னா மற்றவர்கள் எல்லா கடவுளும் வந்து நிறைய கடவுள்கள் இருந்தாங்க. ஓகே, பேன்தீசம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. பேன்தீசம்னா கணக்கில்லாத கடவுள்கள், இப்ப நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரி. ஆனா அதுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற ஒரே ரிலிஜன் வந்து இந்த இஸ்ரவேலுடைய ரிலிஜன். அவங்களுடைய நம்பிக்கை வந்து ஒன்லி ஒன் காட், ஒரே ஒரு கடவுள் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு அப்படின்றது. இது வந்து ரொம்ப வித்தியாசமான விஷயம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, லவ் த லார்ட் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட். அப்போ அந்த கடவுளை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், முழு இருதயத்தோடும், ஓகே, முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நம்ம என்ன பண்ணோம், முழு பலத்தோடும் நம்ம என்ன பண்ணோம், அவரை வந்து நேசிக்கணும் அப்படின்னா என்ன, அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். இது பலமுறை வந்து இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. ரைட், அப்போ நம்மளும் வந்து என்ன பண்ண போறோம், நம்மளும் வந்து நேசிக்க போறோம், முழு இருதயத்தோட நம்ம நேசிக்க போறோம், முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் நம்ம என்ன பண்ண போறோம், நேசிக்க போறோம்.
ரைட். ஓகே சிஸ்டர், அந்த இன்னொரு வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களையும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். அப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு, நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கிற ஒரே கமாண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, இது ஒரு புதிய கமாண்ட். நியூ டெஸ்டமெண்ட் க்ளோஸ் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, இப்படிப்பட்ட ஒரு நியூ கமாண்ட்மெண்ட் கொடுக்குறாரு. அவர் வந்து அந்த சிலுவைக்கு போறதுக்கு முன்னால அவர் ஊழியம் செய்யும் போது ஒரு விஷயம், ஒரு இது ஞாபகம் இருக்குங்களா, ஒரு ஒரு ரிச் மேன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, நான் எல்லாத்தையும் செய்துட்டேன், அதுக்கப்புறம் இப்ப வேற ஏதாவது இருக்குதா நான் செய்யறதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. ஞாபகம் இருக்குங்களா? அப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் வித்துட்டு ஏழைங்களுக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, அப்போ அவனுடைய இது என்னன்னா, அவன் கேட்கிறவனுடைய அந்த கான்செப்ட் என்னன்னா, வேற ஏதாவது கற்பனைகள் இருக்குதா, அவனுடைய ஒரு பெருமையில வந்து கேட்கறான், எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் நான், எதுவும் இதுக்கப்புறம் நான் செய்ய வேண்டியதுக்கு ஒண்ணுமே இல்லை, அந்த அளவுக்கு நான் பெர்ஃபெக்டான ஆள் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஓகே, அப்ப சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வேற ஒண்ணு சொல்றாரு, இவன் செய்ய முடியாத ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. அப்போ சொல்லும் போதுதான் அவனால அது உண்மையாலுமே அதை செய்ய முடியல. அப்பதான் அவனுக்கே தெரியுது, ஓ, கற்பனைகளை நம்மளால செய்ய முடியாத ஒரு இது இருக்குது, ஒரு ஏரியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து மரித்து அவருக்கு அப்புறம் உயிர் தெழுந்து வந்த பிறகு அவர் வந்து என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு புதிய ஒரு கற்பனையே கொடுக்குறாரு. தான் கிரேட் கமாண்ட்மெண்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, கிரேட் கமாண்ட்மெண்ட் அப்படின்னா பிரதான கற்பனையா பாஸ்டர்? பிரதான கட்டளை. கட்டளை, கட்டளை. ஓகே, பிரதான கட்டளை. ஓகேங்களா? அப்போ அவர் என்ன, அந்த கட்டளை என்ன, எல்லா இடத்துக்கும் போய், எல்லா இடத்துக்கும் டீச் ஆல் நேஷன்ஸ், சகல ஜாதிகளுக்கும் ஓகே போய் அவங்க என்ன பண்ணோம், பிதாக்கும். சொல்லுங்க சிஸ்டர். பாஸ்டர், எங்க சர்ச்ல பிரதான கட்டளைன்ட்டு இது மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்படியா? ஓ சூப்பர், பிரைஸ் காட். இது பிரிண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்களா? ஆமா, நேம் வந்து யாராச்சும் ஒருத்தர் செலக்ட் பண்ணி எழுதிக்கணும் டெய்லி. சூப்பர் சிஸ்டர், சூப்பர். அப்புறம் வேற என்ன பண்றீங்க சொல்லுங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. அப்படியா? பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஓகே, அந்த இடத்துல வந்து ஒருத்தர் பேர் எழுதணும். ஆமாங்க பாஸ்டர், இதுல வசனம் எல்லாமே இருக்கு, நிறைய வசனம் எழுதி கொடுத்துருக்காங்க ஜெபம் பண்றதுக்கு. ஓஹோ, சூப்பர் சூப்பர், வெரி நைஸ், வெரி நைஸ். ஒருத்தர் நம்ம கோல் வச்சு. ஓகே ஓகே, அப்படியா? பிரைஸ் காட், பிரைஸ் காட். அது நல்ல ஆசீர்வாதமா அது நடக்கணும், நானும் ஜெபம் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. வெரி குட், வெரி குட். யார், நம்ம பாஸ்டரா? ஆமாங்க பாஸ்டர். வெரி குட் பாஸ்டர், நல்ல வேலை செய்திருக்கீங்க. ஜனங்க வந்து இப்போ ஊழிய ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் வரவங்க இருக்காங்க, 5 வருஷம் வரவங்க இருக்காங்க. அவங்க மட்டும் தான் வராங்க, வேற யாருமே கூட்டு வர மாட்டாங்க. ஆமா 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 ஆமா. கைப்பகுதி ஊழியம் எல்லாம் செய்யறாங்க. நம்ம சொன்னா இப்போ என்னன்னா, பிரதான கட்டளைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரா. நான் போன வருஷம் கடைசியிலே சொன்னேன், அடுத்த வருஷம் நான் பிரயாசப்பட மாட்டேன், ஆண்டவரே நேரடியா உங்ககிட்ட டீல் பண்ணுவாரு. ஓ சூப்பர் பாஸ்டர் சொல்லி என்ன பண்ணேன்னா, இந்த திட்டத்தை ஆண்டவர் தான் கொடுத்தாரு, பிரதான கட்டளை. பிரைஸ் காட், சூப்பர் பாஸ்டர். சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. ஆமென், ஆமென், ஆமென். சூப்பர். அப்போ உங்களோட உலகத்தின் முடிவு பெறுதும் சகல நாட்களும் ஆண்டவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த அட்டையை அதுல வசனங்கள்லாம் அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிற என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு உண்டான வசனங்கள் எல்லாம் அந்த வசனங்களை டைப் பண்ணி அந்த வசனத்தை சொல்லி அந்த நபர் பேரை சொல்லி டெய்லி ஜெபம் பண்ணணும். ரொம்ப நல்ல விஷயம் பாஸ்டர், ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா ஒரு 6 மாசத்துல கண்டிப்பா அந்த நபரை, குறிப்பா என்ன சொல்லியிருக்கேன்னா, டெய்லி பேசுற இல்ல வீக்லி ஒன்ஸ் பேசுற, நீங்க பேசுறத கேக்குற நம்புற நபர்கிட்ட மட்டும் என்ன செய்யுங்க, சொல்லுங்க. ஏன்னா அவங்கதான் நீங்க பேசுறத நம்புறவங்க தான் கேட்பாங்க, நம்பாதவங்க கேட்பாங்க. நீங்க உங்களுடைய வட்டத்துல யாரு முக்கியமான ஆளா இருக்காங்க, அவங்க இயேசுவை அறியாதவங்களா இருந்தா அவங்களுக்கு முதல்ல சொல்லி ஒரு ஆத்மாவை நீங்க ஆதாயம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் உங்களுக்கு ஆதாயம் பண்ண உதவி செய்வார். ட்ராக்ஸ் ஊழியம் போடுறாங்க, இது இல்லாம தனிப்பட்ட முறையில
ஆஹா, ஓகே தனிப்பட்ட ஓகே ஒவ்வொரு விசுவாசியினுடைய ஓகே லக்கு. ஓகே ஓகே ஓகே. ஆஹா, அதுக்காக தான் இது ஆரம்பிச்சது. ரொம்ப நல்லது பாஸ்டர், ரொம்ப நல்லது. அந்த மோட்டிவேஷன் கண்டிப்பா இருக்கணும். ஆமா. ஏன்னா அது வந்து இப்ப நிறைய அது வந்து எந்த மினிஸ்ட்ரியும் இப்ப பண்றது இல்ல ஆக்சுவலா. இந்த ம். மாதிரி விசுவாசிகளை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ண மாட்டேங்கிறாங்க இல்ல இப்போ. நீங்க சொன்ன மாதிரி டேஞ்சரஸா இருக்குன்னு சொல்றீங்க அது இல்லையா? ஒண்ணு இருக்கு, அது ஒண்ணு இருக்கு. அது இந்த மாதிரி பர்சனல் லக்கு வச்சு பண்ணும்போது நமக்கு அது வெளியே தெரியாது. ஆமா ஆமா ஆமா. இப்போ ஓப்பன் ப்ரீச் பண்றோம் இல்லையா, ஆமா அவுட்ரீச். ஆமா ஆமாங்க. அது வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் நம்ம வந்து பண்ண முடியும். நம்ம நிறைய விஷயங்களை யோசிக்கணும். ஆமா ஆமா. ஆனா இது வந்து அப்படி கிடையாது. இவங்க தனிப்பட்ட முறையில என்ன செய்யலாம்? இப்போ நீங்க மற்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் எப்படி பண்றாங்கன்னா, நம்மள மாதிரி அவுட்ரீச் பண்ணாம அவங்க தனிப்பட்ட முறையில தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா செய்யறாங்க. எங்க அக்கா பையன் இறந்தான் பாருங்க. அவனுடைய மனைவி வந்து இஸ்லாம் மார்க்கத்தை சேர்ந்த மனைவி. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனா அந்த பொண்ணு இப்போ கிறிஸ்துவ மார்க்கத்துல தான் ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சுக்கு போகுது. இந்த பையன் இறந்த உடனே அந்த பொண்ணு சைடுல இருக்கிற இது வரைக்கும் நான் எங்க வீட்டுல அந்த வீட்டுல நடக்கிற எந்த ஃபங்க்ஷன்ல அந்த பொண்ணு சைடுல இருந்து யாரையும் வரமாட்டாங்க. இறந்த பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 20 பேர் முஸ்லிம்ஸ் வந்திருப்பாங்க, அவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லி. நாங்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நாங்க பார்த்ததெல்லாம் அவங்க அம்மாவும் அவங்க அண்ணனும் அண்ணியை தான் பார்த்திருக்கோம். 20 பேர்கிட்ட வந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க எப்படி நைஸா வராங்க பாருங்க. ஆமாமா அதான். 3 பேர் இருக்காங்க, அந்த பொண்ணு 2 பிள்ளைகள் இருக்கு. சூப்பர் பாஸ்டர். இப்ப இவங்க எப்படி அழகா வராங்க. இப்ப நம்ம தான் என்ன செய்யறோம் அப்படின்னா அவுட்ரீச் போயிட்டு வாங்கிட்டு. ஆமா ஆமா ஆமா. என்ன அவங்களே பண்ணணும், வந்துடுறாங்க. அவங்களே வந்து அவங்களே வர்றாங்க. இது மாதிரி தனிப்பட்ட முறையில பர்சனல், ஏன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அப்படிதான் காஸ்பல் அறிவிக்கிற சில சூழ்நிலையை மாத்திக்கணும். அதேதான் பாஸ்டர். தனிப்பட்ட முறையில நம்மளோட நெருங்கி பழகுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆமா ஆமா கண்டிப்பா இயேசுவை பத்தி சொல்லலாம், அவங்களுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவர் நம்மளை கொண்டு ஏதாவது அற்புதங்களை செய்வார், அதை அவங்களை விசுவாசிக்கலாம். அவங்கள நம்ம வீட்டுல நடக்கிற நல்ல நிகழ்ச்சிகள் மற்ற நிகழ்ச்சிகள் கூப்பிடலாம். இப்படி பண்ணணும். ஏன்னா அவங்க எல்லாம் அப்படிதான் பண்றாங்க. அவங்க வந்து ஆட்களை சேர்க்கறது தெரியவே மாட்டேங்குது. ஆனா அவங்களுக்கு ஆட்கள் சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு பயங்கரமா சேர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க நல்லா ஒர்க் பண்றாங்க பாஸ்டர். அவங்க வந்து பயப்படுறது இல்ல, சட்டத்துக்கு பயப்படுறது இல்ல அவங்க. ஆமா, அதனால நாமும் இப்படி கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டே தான் இருக்கோம். கரெக்ட். ஆமா, அதுக்காக தான் இது கொண்டாது. சூப்பர் பாஸ்டர், ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ், ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட்டபிள். ஏன்னா இந்த மாதிரி பண்றதே கிடையாது யாரும். எந்த மாதிரி எல்லா சர்ச்சஸும் அதெல்லாம் பண்றது கிடையாது. வேற வகையில பண்றாங்க. நாங்க சரி இப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஆமா நல்லது பாஸ்டர், நல்லது. வெரி குட், நல்ல இனிஷியேட்டிவ். அது கண்டிப்பா வச்சுக்கணும். இப்போ அது யாருக்கெல்லாம் நம்ம அப்ரோச் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பா அதை எழுதி வச்சுட்டு நான் உங்களுக்கு ஜாப் பண்றது கரெக்ட். ரொம்ப நல்ல விஷயம். சார் இங்க ரொம்ப சத்தமா இருக்க பாஸ்டர் என் சைடு? இல்ல எனக்கு ஓகே தான். அப்படியா? இங்க பக்கத்துல இந்த போர் போடுறாங்க, திடீர்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அது டிஸ்டர்பன்ஸ் கேட்கலையா? கேட்கல. அப்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். ஓகே, அப்ப நல்லது. இப்ப இந்த அவுட்ரீச் இத பத்தி நம்ம படிக்கிறது வந்து உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெங்தனிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா இப்போ நம்ம அதை ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப நீங்க நடத்துறது உங்களுக்கு ஆமா பிரயோஜனமா இருக்கும். சில விஷயங்கள் தெரியாத சில பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமா கரெக்ட், அது கிடைக்கும். வெரி குட். ஆமா, ரைட். அப்போ இப்போ வந்து இதுதான் நம்ம அவுட்ரீச் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் டயக்ராம் பார்த்தோம்னா இதுதான். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அந்த ரெட் கலர்ல இருக்கிறது வந்து ஒரு அன்பிலீவர், சத்தியம் தெரியாத ஒரு ஆண். ஓகே, ஆனா அவரை வந்து இப்போ அந்த மெச்சூரிட்டி அப்படின்னு இருக்கு. ஓகே, அந்த மெச்சூரிட்டின்ற அந்த ஒரு கட்டத்துக்கு நம்ம கொண்டு வரணும். ஓகே, அவங்கள வந்து எப்படி பண்ணணும்னா இந்த காஸ்பிள் ப்ரீச் பண்ணி. ஓகே, அப்போ அது எப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இது இருக்குது. அவர் எப்படி பண்ணோம்னா தனித்தனியா அந்த பர்சனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி போய் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விதம் வந்து அவங்களோட வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட் ஆகணும். ஓகே, ஃப்ரெண்ட் ஆகி நம்ம வந்து நம்மளுடைய அந்த நம்பிக்கையை வந்து உருவாக்கிடணும் அவங்களோட. ஓகேங்களா, நம்ம வந்து ஒரு தப்பான ஒரு காரியத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்க போறது இல்லை அப்படின்றது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல அவங்களுக்கு தெரியணும்.
ஓகே, அப்போ இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்கு முன்னால நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு நீங்க செய்றீங்க இந்த ஒர்க்கை. அப்போ நீங்க அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு மேபி ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல ப்ராப்ளம் இல்லாம இருக்கலாம். மேபி ஒரு ஒரு வேலை செய்யற இடத்துல மீட் பண்ண ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம். ஏதோ ஒரு நார்மல் சுச்சுவேஷன்ல கூட இருக்கலாம். அவங்க இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி சர்ச்சுக்கு போறேன், நான் ஏன் சர்ச்சுக்கு போறேன்னா அங்க இந்த மாதிரி பண்றோம், அது வந்து எனக்கு ரொம்ப நல்ல நம்பிக்கை இருக்குது, ஆண்டவர் வந்து எனக்கு இப்படி செய்வாரு அப்படின்ட்டு இப்படி எல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆண்டவர் எப்படி வழி நடத்துறாரோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணலாம், அவங்கள வந்து அப்படியே பேசி கொண்டு போகலாம். ஓகேங்களா? இதுல ஒரு நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவ நம்ம ஃபாலோ பண்ணோம்னு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு வசனங்கள்ல வந்து எப்படி பார்த்தோம்னா, அதாவது கடவுள் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதே போல நீங்க செய்யணும் அப்படின்னு நம்ம படிச்சோம். ஓகே, அது என்ன செய்தாரு அப்படின்றது ஒரு ஒரு ஸ்மால் இந்த அவுட்ரீச் சம்பந்தமான அந்த ஆங்கிள் நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கைய அந்த மினிஸ்ட்ரி வாழ்க்கையை நம்ம அந்த 3.5 years நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு கேட்டகரி போட்டிருக்காங்க. என்னன்னா 18 to 21 months. ஓகே, அவருடைய ஃபர்ஸ்ட் 18 to 21 months வந்து அவர் ஏன் வந்திருக்கிறாரு அப்படின்றத அவர் வந்து வெளிப்படுத்தினாராம். எதுக்காக நான் வந்திருக்கிறேன், நான் வந்து சமாதானத்தை உருவாக்க வந்திருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கஷ்டத்துல இருக்கிறாங்க, அந்த கஷ்டத்துல இருந்து நான் வந்து அவங்கள மீட்டு எடுக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரசங்கத்தினாலையும் அவருடைய செயல்களினாலையும் அவருடைய மிராக்கிள்ஸ் எல்லாமே இன்க்ளூடிங் அவர் வந்து என்ன பண்ணாரு, மக்களுக்கு காட்டினார். ஓகே, அதான் வந்து ஜீசஸ் கிரைஸ்டுடைய ஃபர்ஸ்ட் அந்த அவுட்ரீச் மினிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் ஆளுங்களை சேர்த்தார். அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து இந்த மாதிரி காட்டினாரு, எதுக்கு வந்திருக்கிறேன்றதை காட்டினாரு, பிளஸ் ஆளுங்களை சூஸ் பண்ணி எடுத்தார். எல்லாரையும் சூஸ் பண்ணி எல்லாரையும் எடுக்கல. ஓகே, பர்டிகுலரா இந்த பர்சன் வேணும்னு சொல்லிட்டு அங்கங்க ஒரு பர்சனை எடுத்து கொண்டு வந்தார், அவருடைய டீமுக்கு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 6 to 9 months ஓகே, அவர் என்ன சொன்னாருன்னா அவங்கள வந்து தயார்படுத்தினாராம். அந்த சூஸ் பண்ணி எடுத்தவர்களை தயார்படுத்தினார். எக்யூப்பிங் த ஃபாலோவர்ஸ். ஓகேங்களா? எக்யூப்பிங் த ஃபாலோவர்ஸ் அவர் வந்து செய்தார். இது வந்து டிசைபிள்ஸ். அதனால இந்த டிசைபிள்ஸை வந்து என்ன பண்ணோம், இவங்கள வந்து ஒரு நார்மலான ஒரு பீப்புள், சும்மா என் பின்னாடி வராம இவர்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும், நான் எதுக்கு வந்திருக்கிறேன், நம்ம என்ன செய்யறோம், என்ன நம்மளுடைய ப்ரோக்ராம் அப்படின்ற விஷயத்த வந்து கிளியரா புரிய வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபைனல் அவருடைய வாழ்க்கையில லாஸ்ட் 15 months வந்து அவர் என்ன செய்திருக்காரு அப்படின்னா, அவர் வந்து டிசைபிள்ஸ், அவருடைய ஏற்கனவே இருந்த டிசைபிள்ஸை இன்னும் ஃபர்தரா டிசைபிள்ஸை உருவாக்குறதுக்கு அவர் வந்து ட்ரெயின் பண்ணாராம். ஓகேங்களா? இவங்க மட்டும் பத்தாது, இவர்கள் மாதிரி டிசைபிள்ஸை வந்து உருவாக்குறதுக்கு அவங்கள தயார்படுத்தினார். அவங்கள வந்து டிசைபிள் மேட் தம்செல்ஸ் டிசைபிள் மேக்கர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? லாஸ்ட் 15 months வந்து அவர் என்ன பண்றாரு, he invested deeply into those who would become the disciple makers. அதனால அது ஏற்கனவே இருக்கிற டிசைபிள்ஸ் மட்டும் பத்தாது, அவர்கள் போய் மற்றவர்களை டிசைபிள் மேக்கர்ஸா மாத்தணும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஆண்டவர் செய்தார் அவருடைய வாழ்க்கையில. இதை வந்து வேணா நீங்க நோட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கிரீன்ல கூட அது போட்டிருக்கேன். ரொம்ப சத்தமா இருந்தா சொல்லுங்க, நான் அப்பப்போ மியூட் போட்டுக்கிறேன். இல்ல அப்ப பரவாயில்ல, இங்க பயங்கரமா இருக்கு. பரவாயில்ல, ஆச்சரியமா இருக்கு. ஓகே, ரைட். அதுக்கப்புறம் பாருங்க, இது வந்து ஜஸ்ட் ஒரு இதான் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற. இப்போ வந்து ஒரு நார்மல் பிலீவர் அப்படின்னா பிலீவர் வந்து எப்படி இருக்காங்க, அந்த பிலீவரை வந்து எப்படி நம்ம வந்து டிசைபிளா மாத்துறது அப்படின்றத ஒரு ஒரு இது போட்டிருக்காங்க, ஒரு ஸ்கெட்ச் மாதிரி போட்டிருக்கோம். ஒரு த்ரீ ஸ்டெப். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பிலீவர், கீழே இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பிலீவர். ஓகே, இந்த பிலீவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து ஒரு பிலீவர். இதுக்கு மேல வந்து எப்படின்னா த லாஸ்ட். ஓகே, அவர்கள் வந்து தொலைந்து போனவர்கள். ஓகேங்களா? த நான் ரிலீஜியஸ் அண்ட் த ரிலீஜியஸ் லாஸ்ட்
ஓகே, இது வந்து கம்ப்ளீட்டா கடவுளுக்கு விரோதம். அது கிடையாது. அந்த கடவுள்னே யாருன்னு தெரியாதவர்கள் ஒரு பக்கம், இன்னொன்று வந்து கடவுள் தெரியும்னு சொல்லிட்டு கடவுள் தெரியாம இருக்கிறவங்க, அதான் ரிலீஜியஸ் லாஸ்ட். ஓகேங்களா? இது நிறைய இருக்காங்க, இந்த மாதிரி கேட்டகரியில நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் சர்ச்சுக்கு போவாங்க வருவாங்க, கிறிஸ்டியன் நேம் வச்சிருப்பாங்க, கிறிஸ்டியன் ஃபேமிலியில இருப்பாங்க, பட் அவங்க கிறிஸ்டியனா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள உண்மையாலுமே அந்த அந்த கிறிஸ்டியன் அந்த கிரைஸ்டுடைய பிரசன்ஸ் இருக்காது. அந்த மாதிரி ஆட்கள். ஓகே, அப்போ அந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம வந்து டிசைபிளா மாத்தணும். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பொட்டன்ஷியல் நம்மளுக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா, நம்ம போய் ஒரு ஹிந்துவையோ ஒரு முஸ்லிமையோ போயிட்டு நம்ம வந்து கன்வெர்ட் பண்றதை விட, ஏற்கனவே இருக்கிற அந்த கிறிஸ்டியன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களே வந்து எனக்கு தெரிஞ்சு 90% மேல அவங்க கிறிஸ்டியனே கிடையாது. ஓகேங்களா? உண்மையாலுமே வந்து யார் கிறிஸ்டியனே கிடையாது. சும்மா ஒரு கிறிஸ்டியன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, கிறிஸ்டியன் கிடையாது. உண்மையாலுமே அவங்க கிறிஸ்துவ தெரிந்து கொள்ளாத ஒரு மக்களா இருக்கிறாங்க. ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்குவாங்க, ஒரு நல்ல கார்ல வருவாங்க, நல்ல வேலைக்கு போவாங்க, நல்ல காணிக்கெல்லாம் போட்டுருவாங்க, நிறைய மினிஸ்ட்ரிஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்க, நிறைய காசு கொடுப்பாங்க. அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா உண்மையாலுமே அவங்களுடைய இருதயத்துல இயேசு கிறிஸ்துவோடைய வெளிப்பாடு வந்திருக்குதா? பேதுருக்கு வந்தது இல்ல, அந்த மத்தேயு 16ல அந்த மாதிரி வந்திருக்கானா? இல்ல, அவங்களுக்கு வந்திருக்காது. அதான் இல்ல. ஆனா அவங்க தியாலஜி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஓரளவுக்கு சொல்லுவாங்க, எல்லாம் காஸ்பிள் சொல்லுவாங்க. மேபி மினிஸ்ட்ரீஸ்ல கூட இன்வால்வ் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி அவங்கள கூட வந்து ப்ரீச் பண்றதுக்கு கூட 2-3 வாட்டி அவங்க சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். இந்த சிஎஸ்ஐ சர்ச்ல நான் இருந்தேன். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 99% அங்க யாருக்கும் தெரியாதுன்னு நான் சொல்ல முடியும். அங்கேயே சொல்லியிருக்கிறேன், மீட்டிங்லயே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் கடவுள்னா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நான் என்ன இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்பாங்க. யாராவது தெரியும்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். நான் யாரும் கை தூக்கவே இல்லை. மீட்டிங், பெரிய மீட்டிங் ஆக்சுவலா. அதுல வந்து சொன்ன யாருமே இல்ல. அது அந்த அந்த கான்பிடன்ஸ் யாருக்குமே இல்லை. கடவுள் தெரியும்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா யாருமே சொல்லல. 40க்கு மேல இருந்தாங்க அந்த மீட்டிங்ல, ஆனா யாரும் சொல்லல. அதனால அப்படிதான், அது உண்மையாலுமே அப்படிதான். பைபிள்னாலே என்னானே தெரியாது அவங்களுக்கெல்லாம், ஆனா பைபிள் எடுத்துட்டு வருவாங்க சர்ச்சுக்கு. ஓகேங்களா? அந்த வசனம் படிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ரிலீஜியஸ் லாஸ்ட் அவங்கதான். இப்போ என்னுடைய ஐடியா வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆட்களை நம்ம டார்கெட் பண்ணா நம்மளுக்கு வந்து லீகலா ப்ராப்ளம் வராது. ஆனா இதுவும் இதுதான், அதாவது அவுட்ரீச் தான். ஏன்னா அவங்க லாஸ்ட் பீப்புள் தான். அவங்க வந்து கர்த்தருடைய அந்த ராஜ்யத்துல இல்ல, ஆனா அவங்கள டார்கெட் பண்ணலாம் நாம. ஓகேங்களா? இது ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, அது வந்து பண்ணலாம். அப்போ இது பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஜீசஸ் வந்து அந்த ரிலீஜியஸ் லாஸ்ட் வந்து எப்படி அவர் ஆண்டவர் வந்து பிடிக்கிறாரு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ரூ ஜானை பிடிச்சிருக்காரு. அது வந்து இந்த 1 ஜான் 3:9ல. அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன சொல்றாரு பாருங்க, லூக் 19:10ல வந்து என்ன சொல்றாரு, ஐ கேம் டு சீக் த லாஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்போ வந்து a lost person is not yet a follower of Jesus. இயேசு கிறிஸ்துவ அவர்கள் பின்பற்றாத ஒரு மக்களா இருக்கிறார்கள், அந்த தொலைந்தவர்கள் சொல்றவங்க. ஓகே, அதனால வந்து இதுக்குரிய வசனங்கள்லாம் ஒரு சிலதெல்லாம் போட்டிருக்கு. அதுல சிலர் வந்து ஜக்கேயஸ், மேத்யூ, டாக்ஸ் கலெக்டர் மேத்யூ, அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிக்கோதேமோ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய வேத ஞானி, பரிசேயர். ஓகேங்களா? அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய வேத ஞானி. அவர் நல்ல ஒரு பர்சன் தான். ஏன்னா அவருக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால்தான் வந்து ரகசியமா இயேசு கிறிஸ்துக்கு வந்து கேட்கிறாரு. அவர் பகல்ல வர முடியாது, நைட்ல வந்து கேட்கிறாரு, இது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து கிளியரா சொல்றாரு. அதனால அப்ப அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே கடவுளுக்கு தெரியாதவர் இல்லப்பா சார்? சொல்லுங்க. ஓகே ஓகே. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு சில ஆட்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஜீசஸ் கீழே ஜீசஸ் டிமாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு, ரிப்பெண்ட் அண்ட் பிலீவ். ஓகே, மனம் திரும்பி நம்புங்க, சுவிசேஷத்தை நம்புங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ரிப்பெண்ட் அண்ட் பிலீவ் அப்படின்றதுதான் இப்படிப்பட்ட பர்சனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு மெசேஜ். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி, லாஸ்ட் கேட்டகரி. ஓகே, இப்போ இந்த கேட்டகரியில இருந்து ஒரு பர்சன் வந்து பிலீவரா மாறுறாங்க. ஓகே, கடவுளை தெரிஞ்சுக்கிட்டாங்க, இது கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட்னு சொல்லிட்டாங்க, ஆண்டவரை ஏத்துக்கிட்டு வந்த பிறகு
என்ன அவங்க வந்து பிலீவரா மாறுறாங்க. பிலீவர் ஆகும்போது அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, பிலீவர் இஸ் சம்மன் who has put their faith in Christ alone for salvation. அப்போ வந்து நம்மளுடைய ரட்சிப்புக்கு இயேசு கிறிஸ்து மட்டுமே அவசியம் அப்படின்றத வந்து அவங்க புரிந்தவர்களா இருக்கிறாங்க, அதை நம்புறாங்க அதை. ஓகே, அதனால வந்து இந்த மாதிரி வசனங்கள் இருக்குது. ஓகே, கொலோசியர் 2:6-7 அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள் இருக்குது. அதுல அது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஃபாலோ மீ அப்படின்றது அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ பிலீவருக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவ நம்பிட்டாங்க, அவங்கள ரட்சிக்கப்பட்டாங்க. ஓகே, அவங்களுடைய ஆவி வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்குது, புதிய ஆவி கொடுக்கப்பட்டிருக்குது, பழைய ஆவி எடுத்து போட்டாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அவர் பிலீவரா இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னா, ஃபாலோ மீ அப்படின்றது, ஃபாலோ ஜீசஸ் அப்படின்னா அப்போ இயேசு கிறிஸ்துவ நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த பிலீவர் வந்து இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா, அந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சு ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்து ஸ்ட்ராங்கா அவங்க வந்து அதுல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, அவங்க என்னவா மாறுறாங்க அப்படின்னா, அந்த ட்ரூத் உள்ள போக போக அவங்க அந்த அந்த ராஜ்யத்தின் பணியில அவங்க பங்கேற்கிறாங்க. அவங்கதான் ஒர்க்கர். ஓகேங்களா? அவங்க வந்து பிலீவர்ல இருந்து அவங்க ஒர்க்கரா மாறுறாங்க. ஓகே, அப்ப வந்து ஒர்க்கர் இஸ் அ பிலீவர் ஹூ இஸ் ரூட்டட் இன் ட்ரூத், நவ் ரெடி டு பிகின் டு பேர் ஃப்ரூட். ஓகே, அப்போ வந்து அந்த ஒர்க்கர் வந்து அந்த பணியாளியா பாஸ்டர்? தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கரா? ஒர்க்கர், ஒர்க்கர்னா வேலைக்காரன். வேலைக்காரன். ஓகே, ஒரு வேலைக்காரன். ஓகே, அந்த ராஜ்யத்துல அவனுடைய வேலைக்காரனா மாறுறாங்க. பணிவிடைக்காரன். பணிவிடை அப்படி கூட சொல்லலாம். ஓகே, பணிவிடைக்காரன். ஓகே, அப்ப அந்த பணிவிடைக்காரன்னு நம்ம வச்சுக்குவோம். அவர் வந்து ஒரு விசுவாசி. ஓகே, விசுவாசி பணிவிடைக்காரன் யாருன்னா, விசுவாசி வந்து அந்த அந்த சத்தியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா, அவர் பணிவிடைக்காரனா மாறுறாரு. ஓகே, அப்போ வந்து அவர் என்ன பண்றாரு, வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவர் வெறும் அவருடைய ஹார்ட்லயும் அவருடைய மைண்ட்லயும் அந்த ஸ்கிரிப்சர் உள்ள ட்ரூத் உள்ள போக போக அவருடைய இது வந்து என்ன ஆகுதுன்னா, சரி நம்ம வந்து சர்ச்சுக்கு போவோம், சரி என்னதான் நடக்குது அந்த சர்ச்செல்லாம் பார்ப்போம், சரி பாஸ்டர் கிட்ட பேசுவோம், இல்லைன்னா அங்க மூப்பர்கள் கிட்ட பேசுவோம். அப்போ வந்து நானும் வந்து இந்த டைம்ல நான் ஃப்ரீயா இருக்கிறேன், நான் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. சரி வா, இந்த மீட்டிங் இருக்குது, இங்க வந்து இதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம், இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு அப்போ வந்து நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஒர்க்கர் வந்து அந்த பணியில, ஓகே, ஏற்கனவே நடக்குது, அந்த சுவிசேஷ பணி நடக்குது, ஒரு சபை இருக்குது, அந்த அந்த ஒரு ஏதோ ஒரு பணியில அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அப்போ அந்த 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 ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஓகே, ஒரு பிலீவர் வந்து சாதாரணமா ஜஸ்ட் பிலீவர், அந்த பிலீவர் வந்து இப்போ வந்து ஒர்க்கரா மாறுறாங்க. ஓகே, அப்போ வந்து என்ன சொல்ற மாதிரி, biblical worker is engaged actively in the harvest field to produce a harvest of righteousness. அப்போ வந்து நம்ம வந்து கனிகளை கொடுக்கறதுக்கு அந்த பணிவிடைக்காரன் இப்போ வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, அப்போ அது என்ன கனி கொடுக்க போகுதுன்னா அந்த ரைச்சஸ்னஸ். ஓகே, ரைச்சஸ்னஸ்ன்றது வந்து அந்த நீதியின் கனி. ஓகே, ஆவிக்குரிய கனியை வந்து அவர் கொடுக்குறார். ஓகே, அப்போ வந்து அவர் வந்து போய் என்னன்னா அந்த ஃபீல்டுக்கு போய், ஓகேங்களா, அந்த ஃபீல்டுக்கு போய் அவர் என்ன பண்றான், அந்த ஹார்வெஸ்டை எடுத்துட்டு வர்றதுக்கு இன்னும் அதிகமா வேலை செய்யறதுக்கு இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டு மேனர் வேணும். எல்லாரும் தனித்தனியா ஆக்ட் பண்ணா அது வந்து ஒர்க் ஆகாது. சரிங்களா? எப்பவுமே வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் வேலை செய்ய முடியும். இப்போ வந்து ஒரு சர்ச்சை உருவாக்குறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஓகேங்களா? ஏற்கனவே ஒரு சர்ச் உருவாகி ரன் பண்ணி ஒரு சிஸ்டம் அதுல போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஜாயின் பண்றது புத்திசாலித்தனம் ஆக்சுவலா. ஓகே, தனித்தனியா இப்போ ரோட்டுக்கு 4 சர்ச் வச்சோம்னா அது வந்து மீனிங்லெஸ். அப்போ எல்லா விசுவாசியும் நான் தனியா போய் நான் ஊழியம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப முடியாது. ஓகேங்களா? அது வந்து அப்படி போனா வந்து அதுல வந்து ஒரு ஒன்னஸ் இருக்காது. அப்போ ஏற்கனவே ஒரு சபை, அந்த சபையில இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்டர், நீங்க ஒரு சபை நடத்துங்க, இப்போ வந்து உங்க சபையில வந்து ஆட்கள் ஆட் ஆகுறாங்க. ஒரு பிலீவர் வந்து ஒரு ஒர்க்கரா மாறுறாருன்னா அப்போ உங்களுடைய ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஓகே, இப்போ அந்த ஒர்க்கர் வச்சு இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணலாம்.
மேபி நெக்ஸ்ட் டைம் பெயிண்ட் பண்ணும்போது நீங்க பெயிண்ட் நீங்களே அடிச்சிடலாம். இப்ப இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நானே அடிச்சிருக்கிறேன் ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு சில மினிஸ்ட்ரிஸ்ல இருந்தேன், அதுல நானே அடிச்சிருக்கோம். அதெல்லாம் பார்த்து எங்க வீடு ஃபுல்லா நானே பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு இதுல வந்து ஒண்ணா சேர்ந்து வேலை செய்யும் போது இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய நம்ம வந்து மணி மிச்சம் பண்ணலாம். வேலை வந்து கொஞ்சம் இன்னும் எஃபிஷியண்டா நம்ம செய்து முடிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி ஒர்க்கருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னா, என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர்களை மாத்துவேன் அப்படின்னு ஆக்குவேன்னு சொல்றாரு. ஓகே, ஃபாலோ மீ, ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மென். ஓகே, ஒர்க்கர் வந்து நல்லா ஒர்க் பண்றாங்க. ஓகே, அந்த சுவிசேஷ பணியில ஆக்டிவா இருக்கிறாங்க. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை மனிதர்களை பிடிப்போரா நான் ஆக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போனா அவரு இத மாதிரி இன்னும் வெளியில போய் ஆட்களை பிடிக்க போறதுக்கு அவர் உருவாக்குறாரு. அந்த ஒரு வசனம் இருக்கு. சரிங்களா? இப்போ டிசைபிள் மேக்கர். ஓகேங்களா? இந்த ஒர்க்கரா என்னவா மாறுறாருன்னா டிசைபிள் மேக்கரா மாறுறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு? ஓகே, the disciple maker is a worker who lives the great commandment. ஓகே, கிரேட் கமாண்ட்மெண்ட் வந்து இருக்குது, தியரிட்டிக்கலா இருக்குது. அதை வந்து வாழணும். ஓகேங்களா? அந்த கிரேட் கமாண்ட்மெண்ட்டை வாழ்ந்து காட்டணும். ஓகேங்களா? அது வந்து நம்ம பைபிள்ல இருக்குது, நம்ம மைண்ட்ல இருக்குது. ஆனா அதை நம்ம எப்போ அதை வாழ்ந்து காட்ட முடியும் அப்படின்னா இந்த டிசைபிள் மேக்கர் கண்டிஷன்ல வரும்போது தான். ஓகே, அப்போ வந்து who lives the great commandment and the great commission. ஓகே, இன் எவ்ரிடே லைஃப்ல வந்து நான் உங்களுடைய தாட்ல வந்து இருக்கணும்னா இது வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து போய் மற்றவர்களை வந்து நம்ம என்ன பண்ணோம், வழி நடத்தணும், ஆண்டவருக்குள்ள வழி நடத்தணும்ன்ற அந்த ஒரு இது இருக்கும், ஒரு பேர்டன். சரிங்களா? அந்த ஒரு பாரம் அவங்களுக்குள்ள வரும். அப்போ வந்து டிசைபிள் மேக்கர் இஸ் ஏபிள் டு லீட் அ பர்சன் ஃப்ரம் அன்பிலீஃப் டு ஃபுல் மெச்சூரிட்டி இன் கிரைஸ்ட். அப்போ ஒரு டிசைபிள் மேக்கர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் அன்பிலீவரா இருந்து கம்ப்ளீட் ஃபுல் மெச்சூர்டு கிறிஸ்டியனா, ஒரு கிரைஸ்ட் மெச்சூரிட்டி அட்டைன் பண்ற அளவுக்கு, அவரை வந்து வழி நடத்துற அளவுக்கு அவங்கள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி இந்த பர்சனுக்கு வருது, டிசைபிள் மேக்கர். ஓகே, அப்போ வந்து இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, கோ பேர் மச் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் படிக்கலாமா? ஜான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அவர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, நீங்கள் கனி கொடுக்கும்படி, கனியில நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஓகே ஓகே, அதுக்கு கனி கொடுக்கும்படி அப்படின்றது வந்து ஒரு இதுல வந்து கனி கொடுக்கும்படி, கனியில நிலைத்திருக்கும்படி நான் உங்களை. ஓகே, கனியில நிலைத்து இருக்கும்படி. ஓகே, நீங்க என்ன பண்ணோம்னா பேர் மச் ஃப்ரூட், நிறைய கனிகள் கொடுங்க அப்படின்றத அவர் அந்த டிரான்ஸ்லேஷன்ல அப்படி வருது. அதனால வந்து நம்ம கனிகள் வந்து அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ இதுதான் வந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட். எப்படி வந்து அந்த இதை நம்ம கொடுக்கறது, நம்ம வந்து அந்த சுவிசேஷத்தை எப்படி நம்ம சொல்றது அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட் லிஸ்ட். இது வந்து இன்னும் ரொம்ப யோசித்து நான் பண்ணல, ஜஸ்ட் என்னுடைய மைண்ட்ல தோண சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பர்சன் ஒரு கிறிஸ்துக்குள்ள வரணும்னா 15:3 சொல்றாரு. 15:3 படிங்க பாஸ்டர். வந்து என்னிலே கனி கொடாத இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அடுத்து கொடுக்கிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுது. ஓகே ஓகே ரைட், அதிக கனி கொடுக்கும்படி அவர் சுத்தம் பண்றாரு. ஓகே, சுத்தம் செய்கிறார். ஓகே ரைட். இப்போ வந்து ஒரு பர்சனை போய் நீங்க அப்ரோச் பண்றீங்க. ஓகே, நீங்க வந்து ஏதோ சம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன், அது கண்டிப்பா ரொம்ப முக்கியமானது தான். ஓகே, யாரெல்லாம் உங்களுடைய சர்க்கிள்ல இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறார்களோ, அவங்க சொந்தக்காரர்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், அவங்க ஈவன் சர்ச்சில் கூட இருக்கலாம், அவங்க வந்து ரட்சிக்கப்படலை அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா அவங்களுடைய நேமை நீங்க எங்கன்னா ஒரு இடத்துல எழுதிட்டு அவங்களுக்காக ரெகுலரா நீங்க ஜெபம் பண்ணணும். ரெகுலரா பாஸ்டர் கொடுத்துருக்காருல அந்த ஃபார்ம் மாதிரி நீங்க வந்து அவங்க பேருங்களை எழுதி அவங்களுக்காக ஜெபம் பண்ணாது. அப்போதான் வந்து ஆண்டவர் வந்து ஒரு வழியை திறப்பார். அவங்களுக்கு மேபி உங்க மூலமா திறக்கிறதா இருக்கலாம்,
வேற யார் மூலமாவும் திறக்கலாம். ஆக மொத்தத்துல அவங்க வந்து ரட்சிக்கப்படுவாங்க. ஆம், அப்போ ரட்சிக்கப்படுற ஒரு பர்சன் என்ன கண்டிஷன்ல இருக்கணும், அது நிறைய இருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் ரொம்ப ஷார்ட்டா, ஓகேங்களா, இது வந்து பல செஷன்ஸ்ல நடக்க வேண்டியதை வந்து ஷார்ட்டா நான் சொல்றேன். இது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அவன் வந்து ஒரு பாவின்றத ஒரு உணரணும். பாவி அப்படின்றத உணரலன்னா அவங்க வந்து ரட்சிப்புக்குள்ள வரவே முடியாது. ஓகே, யோவான் ஸ்நானகன் வந்து எல்லாரும் அந்த ஞானஸ்தானத்துக்கு வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஈவன் அந்த பரிசேயர்கள் இவனுங்கெல்லாம் கூட வந்து லைன்ல நின்ட்டாங்க. நானும் வந்து நான் இது எடுக்க போறேன், ஞானஸ்தானம் எடுக்க போறேன்ட்டு. அப்போ அவரு சொல்றாரு, உங்களுக்கெல்லாம் யார் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போறது? நீங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அதாவது என்ன சொல்றாருன்னா, அந்த வீரியன் பாம்பு குட்டிகளே சொல்லுங்க அப்படின்னு பாஸ்டர். சொல்லிட்டு சொல்றாரு. வீரியன் பாம்பு சொல்றாரா? ஆமா, வீரியன் பாம்பு குட்டிகளே, நீங்க வந்து நீங்க வருவதற்கு உங்களுக்கு வழிகாட்டினவங்க யாரும் அதாவது உங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட்ல இருந்து நீங்க தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாரு நினைக்கிறேன், சொல்றாரு. இல்லையா? ஆமா, விரியன் பாம்பு குட்டிகளே, எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மேல வருகிற அந்த பனிஷ்மெண்ட், அந்த நியாய தீர்ப்புல இருந்து நீங்க வந்து தப்பிச்சிடலாம் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. நீங்க போய் மனம் திரும்பிட்டு வாங்க, நான் உங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டு அனுப்பிச்சிடுறாரு. ஓகேங்களா? அப்போ அவரு கிளியரா இருக்கார். ஓகே, என்ன அப்படின்னா, ரிப்பென்டன்ஸ் இல்லாம, மனம் திரும்புதல் இல்லாம ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. இன்னொன்னு வந்து ஞானஸ்தானம் கொடுக்கறதுனால ரட்சிக்கப்பட்டது இல்ல, அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்குள்ள மனம் திரும்புதல் இருக்கணும். ஓகே, மனம் திரும்புதல், அதுக்கப்புறம் தான் நமக்குள்ள வந்து அந்த ஃபெய்த், விசுவாசம், இயேசு கிறிஸ்து யாரு, கடவுள் யாருன்ற அந்த விசுவாசம் நமக்குள்ள வரும். அதுக்கப்புறம் அந்த ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து சொல்லுங்க பாஸ்டர். அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே பேதுரு சொல்லும் போது என்ன சொல்றாரு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை அப்படின்னு சொல்லிதான் அவரு பேதுரு வந்து பேசும்போது அந்த ஜனங்கள்ட்ட அப்படிதான் சொல்லுவாரு. ஓகே ஓகே, அதான் 1000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? அந்த இடத்துல பேதுரு 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்து ஞானத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் அப்படின்னு. பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அதான் பாவ மன்னிப்பு. நீங்கள் மனம் திரும்பி, மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் விடுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப ஃபர்ஸ்ட் மனம் திரும்புதல், அடுத்தது பாவம் மன்னிக்கப்படணும்னா ஞானஸ்தானம். கரெக்ட். ஆமா, ஜான் வந்து பாவம் அது மன திரும்புதலுக்கு சொன்னார். ஓகே, இயேசு கிறிஸ்து வந்து பாவ மன்னிப்புக்கும் சேர்த்து சொல்றாரு. ஓகே, அதனால வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இது வரணும் அவங்களுக்குள்ள. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க மனம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஆண்டவரை ஏத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா மனம் திரும்ப மாட்டாங்க. இல்ல, இப்போ நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிற புது மக்கள் மட்டும் இல்ல பாஸ்டர், சபையில உட்கார்ந்து இருக்கிறவங்களே நீங்க சொன்ன முதல் பாயிண்ட், தான் பாவி என்பதையே ஏற்றுக்கொள்ளாமே ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. பாவி நான் பாவி அப்படின்னாதான் நான் என்ன செய்ய முடியும்? பரிசுத்தமான தேவனை ஏற்றுக்கொள்கிறேன்னா நான் பாவியா இருக்கேன், அப்ப நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். ஏன்னா பாவம் செய்கிறவர்கள் என்ன செய்யணும்? தங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்கள் தான் இரக்கம் பெற முடியும். இப்போ இவங்க இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்த, நான் எனக்கு தெரிஞ்சு பெந்தேகோஸ்தே அப்படி என்று சொல்லுகிற இந்த கூட்டத்துல இருக்கிற மக்கள் 90% பேர் தாங்கள் பாவம் செய்தோம் என்பதை அறிக்கை செய்தே இல்லை. இன்னொன்னு, நாங்க பாவம் செய்யலன்னு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல, ஏதோ ஒரு மிராக்களுக்காக ஞானஸ்தானம், அதனாலதான் இவங்க யாருமே ஞானஸ்தானம் எடுத்தா கூட பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் அவங்க வாழ்க்கையில் இல்லை. இப்போ நம்ம வந்து இப்போ இதே தப்பதான் சபை செஞ்சிட்டு இருக்கு. கிடைச்சா போதும் அவங்கள கூட்டு வந்து முக்கிய எடுத்துடலாம். இதே தப்பதான் சபையும் செய்யுது. அவன் மனம் திரும்பாத அல்லது நான் பாவி என்பதை அறிக்கை செய்யாத, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நான் 97ல இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்.
சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட் தான். ஓகே 97ல ஓகே. தான் அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்துல வந்தேன். ஓ ஓ. சர்ச்சுக்கு போன 3 மாசத்துல எங்க பாஸ்டர் கேட்டாரு, ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களான்னு கேட்டாரு. ஆஹா. நான் சொன்னேன், இல்ல என்கிட்ட வந்து குடி பழக்கம் இருக்கு. ஆ. நான் அதை நிறுத்தினாதான் வந்து என்ன செய்ய முடியும், வர முடியும். நான் நிறுத்துறதுக்கு ஆண்டவருடைய உதவியை கேட்கிறேன். அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் இந்த பாவத்துல இருக்கிறேன்றத அந்த 3 மாசம் போய் அவங்க சொன்ன பிரசங்கம் வசனங்கள் எல்லாம் கேட்டு நான் பைபிள் வாசிச்சேன். ஜெபம் பண்ணேன் அந்த 3 மாசத்துல. அப்போ என்கிட்ட பாவம் இருக்கு, நான் செய்யறது. ஏன்னா சபைக்கு போகாத வரைக்கும் நான் செய்யறது நீங்க சொன்ன மாதிரி சிஎஸ்ஐ ஆளா இருந்ததுனால என்கிட்ட இந்த பழக்கம் எல்லாம் வந்து இது பாவம் கிடையாது. எனக்கு சத்தியம் தெரியாது. சர்ச்சுக்கு போவேன், ஆனா பாவம் கிடையாதுன்னு நினைச்சேன். எல்லாரும் செய்யறாங்க, நானும் செய்யறேன். நான் இந்த சத்தியத்துக்குள் வந்தவன தான் பாவம் செய்யறேன்றத உணர்ந்தேன். என்கிட்ட இருக்கிறது இது பாவம். அப்போ இந்த பாவத்தை விடுவது இயேசுதான் எனக்கு உதவி செய்ய முடியும்னு அதை வெளியே பண்ணி பாவத்தை விடுவதற்காக மன்னிப்பு கேட்டேன். விடுவதற்காக மன்னிப்பு கேட்டேன். நான் விட்டுட்டேன்னு சொல்லல. ஆண்டவரை, நான் பாவி ஆண்டவரே என்ன மன்னிங்க, பாவி ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்டு ஞானஸ்தானம் எடுக்கும் போதும் என்கிட்ட அந்த அடையாளம் இருந்தது. நான் என்ன நினைச்சேன்னா, அறிக்கை செய்து நான் இதுல இருந்து மனம் திரும்புவேன் அப்படின்றதுனால தீர்மானம் எடுத்து ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானஸ்தானம் எடுத்து ஒரே மாசத்துல எல்லா பழக்கமும் போயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ இத வந்து அறிக்கை செய்யறதும் கிடையாது, விருப்பமும் கிடையாது, எல்லாமே இல்லாம அப்படியே அவங்களை கொண்டு போய் என்ன செய்யறாங்க, ஒரு சர்ச்சுக்கு வந்தா ஒரே வாரம், அடுத்த வாரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போய் முக்கிட்டு வந்துடுறாங்க. நீங்க வந்து 90% பேர், குறிப்பா பெரிய சபைகள்ல எங்களுக்கு வந்து 10,000 பேர் வராங்க, 20,000 பேர் வராங்க, 15,000 பேர் வராங்க, 5,000 பேர் வராங்கன்னு சொல்ற பெரிய சபைகள்ல இந்த பெரிய விதமான இந்த வேலை நடக்குது. சின்ன சபைகள்ல என்ன செய்யறாங்க, ஆட்கள் வராது, நம்ம ரொம்ப கண்டிஷன் பண்ணா ஆட்கள் வராது, இருக்கிறவங்க போயிடும்னு அவங்க மக்களுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யறாங்க, அவங்கள வந்து பிளெக்சிபிள் ஆக்கிட்டு அவங்களே ஞானஸ்தானம் கொடுத்து, நீங்க சொன்ன மாதிரி தெருவுக்கு தெரு சர்ச் இருக்கா, நமக்கு இவங்களை ஞானஸ்தானம், எனக்கு ஒருத்தவங்க வந்தாங்க ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு, நீங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு ஒரு வாரம் வந்தாங்க, பிரசங்கம் கேட்டாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்ல, எங்களுக்கு பக்கத்துல இருந்த ஒரு சர்ச்சுக்கு போனாங்க. அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போனாங்க, அடுத்த வாரம் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. இப்ப இப்படி சர்ச்சுகள்லாம் இருக்கு. வந்தா ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு பாஸ்டர் ரெடியா இருக்கிறாரு. என்ன செய்யறாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டா எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆனா அவங்க சபைக்கு வந்தும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பாவத்தை என்ன செய்யல. எங்க இதுல கூட ஒரு பிரதர் இருந்தாரு, வரும்போது பாவம் நல்லா தண்ணி அடிப்பாரு. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் சத்தியம் கேட்டு ஒரு 2-3 வருஷம் ஒழுங்கா இருந்தாரு, ரொம்ப கரெக்டா இருந்தாரு. இப்ப மறுபடியும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னா அவர் அந்த அறிக்கை செய்து விடணும்ன்ற உதவி உதவி கேட்கல, மனம் திரும்பி அவங்க வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும். இதேதான் இயேசு கிறிஸ்து கூட அந்த இவனை சொன்னானே, எல்லா கட்டளையும் நான் செய்துட்டேன், வேற ஏதாவது சொல்லுங்க. அது வந்து இயேசு கிறிஸ்து ஏன் அது மாதிரி சொன்னாருன்னா, இன்னும் நிறைய மன திரும்புதல் இல்ல அப்படின்றது காட்டுறதுதான். அப்போ அவன் வந்து பாவின்றத உணரணும் அவன், அதுதான் அவரு சொன்னார். அவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து தான் நடக்கிற, அவர் நடந்து வந்தவங்க தானும் நடக்க கிழவன் அப்படின்னு சொல்லி 1 யோவான்ல நம்ம வாசிச்சோம். இப்ப என்னை இயேசு தேவன் என்னை எதற்காக தெரிந்து கொண்டார், இப்ப இந்த அடிப்படை விஷயமே சொல்லித்தர. எப்படின்னா, இயேசு எதற்காக வந்தார், பிதாவாகிய தேவன் அவர் எதற்காக அனுப்பிச்சார், அவர் எனக்காக தான் வந்தார், எனக்காக தான் அனுப்பிச்சார், எனக்காக தான் மரித்தார், எனக்காக தான் உயிர்த்தெழுந்தார், எனக்காக தான் மீண்டும் வருவார், இந்த சத்தியை வந்து சொல்லணும். ஆனா இதெல்லாம் சொல்லாம வெறும் மிராக்கிள் தான், அடிப்படையா வச்சுதான் சொல்லப்படுகிறது. இப்ப இதெல்லாம் நம்ம சொல்லி நடத்தணும். 2வது, ஏற்றுக்கொண்டவங்க இதை நம்பணும். நீங்க சொன்ன மாதிரி அப்ப என்னன்னா, ஏற்றுக்கொண்டவங்க இதை நம்பணும். இதை நம்பி அவங்க வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில வந்து நீங்க சொன்ன மாதிரி அது வந்து கனி கொடுக்கறது அப்படின்றது வெறும் குணங்கள் மாத்திரம் கிடையாது. நம்ம வந்து அவர் நம்மளை எப்படி மாறணும்னு சொன்னாரோ அந்த வாழ்க்கை முறையை நம்ம வந்து வாழணும். ஆத்ம ஆதாயம் பண்ண முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து எந்த நோக்கத்துக்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அந்த நோக்கம் இன்னைக்கும் அவங்கள என்ன செய்யலன்னா அவங்களால அதை வந்து வாழ முடியல. இப்ப நாங்க வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு, நானும் என் துணைவியாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு
சுவிசேஷம் விசுவாசியா வந்து சுவிசேஷத்தை அறிவிச்சோம். அதுக்கப்புறம் ஊழியம் செஞ்சு அறிவிச்சோம். அந்த அறிவிச்ச இடம் எப்படின்னா, நம்ம பலன் இன்னைக்கு பார்க்கலனாலும் அறிவிச்ச அந்த பகுதியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் நாங்க எந்த சர்ச்சில் இருந்தோமோ அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம சில ஃபங்க்ஷன்ல பார்க்கும்போது, நீங்க தான் எங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு, நீங்க கூட எங்க வீட்டுக்கு வந்து இயேசுவை பத்தி சொன்னீங்களே அப்படின்றாங்க. அது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னன்னா, நாங்க வந்து மனதார எப்படி ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா, எங்களுக்கு அவரை தவிர வேற யாருமே கிடையாது, எங்க வாழ்க்கையை சுத்தமாக்குனவர் அவர் தான் அப்படின்னு ஒரு 100% முழுசா நம்பினதுனாலதான் அந்த பலன் என்ன இருந்தது பாத்தீங்கன்னா, நாங்க என்ன ருசிச்சோமோ அதை நாங்க அவங்களுக்கு சொல்லிட்டு விதைச்சிட்டு போயிட்டோம். ஆண்டவர் கூட சொல்றாரு, விதைக்கிறீங்க நீர் பாய்ச்சுறீங்க, அவ்வளவுதான் உங்க வேலை, செய்கிறவர் தேவன்றாரு. 2வது வேலையை முடிச்சுட்டு நாங்க கை தூக்கி நாங்க அப்ரோஜனமான வேலைக்காரி சொல்றாரு. இப்படியே நாங்க வந்து எந்த பலனும் எதிர்பார்க்காம அவங்களுக்கு நம்ம காஸ்பல் அறிவிச்சிருக்கோம். நாம பிலீவ் பண்ணாம நாம வந்து இயேசுவை பத்தி சொல்லவே முடியாது பாஸ்டர். நம்ம பிலீவ் பண்ணோம். பிலீவ்னா ஒரே இதுதான், நித்திய ஜீவனுக்கு போவேன், அதுக்கு உண்டா வாழ்க்கை முறை எனக்கு இந்த விசுவாசம் மட்டும்தான் இருந்தா தான் அவங்க தான் என்ன செய்ய முடியும்னா சுவிசேஷம் சொன்ன ஆட்கள் வருவாங்க. நித்திய ஜீவனுடைய அந்த இது இல்லாதவர்களால, நீங்க சொன்ன மாதிரி எதற்கு இயேசு வந்தாருன்றது தெரியாதவங்களால என்னதான் சுவிசேஷம் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தப்பான முறையில அவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து போயிடுவாங்க. அதுல இருக்க மாட்டாங்க, நிலைக்க மாட்டாங்க. அது வந்து உண்மையான விசுவாசம் கிடையாது. அது வந்து ஃபால்ஸ் பிலீவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபால்ஸ் பிலீவர்ஸ். நான் பாவின்றதை ஏத்துக்க மாட்டேன்றாங்க. பாவின்னு ஏத்துக்கலன்னா எப்படி? உட்கார்ந்து இருக்கிறவங்களே ஒரு தம்பி வராரு, 2-3 வருஷமா வர்றாரு, பாவின்றதை ஏத்துக்க மாட்டேன்றாரு. அப்படிங்களா? அது ரொம்ப கஷ்டம். பாவின்னு ஏத்துக்கிட்டா தானே கேள்ற பிரசவம், பாவின்னு நம்பினா தானே அவரு ஏற்றுக்கொள்ள முடியும். எல்லாருமே பாவிதான், எல்லாருமே பாவி. நம்ம வந்து அது ரட்சிப்புக்கு நம்மளுக்கு வேணும். ஒன்ஸ் நம்ம ஏத்துக்கிட்டோம்னா நம்ம நீதிமான ஆண்டவர் வந்து அத வெளியில போய் காஸ்பல் சொல்லும் போது முதல்ல எல்லாம் சொல்லுவாங்க, இப்ப சொல்றது இல்ல. பாவிகளே மனம் திரும்புங்கள் அப்படின்னுவாங்க. இப்ப அதெல்லாம் சொல்றது கல்ல எடுத்து அடிக்க வராங்க. என்ன பாவியா போடா வெளியே அப்படின்னு பாவிகளே தைரியமா சொல்லுவாங்க. அப்ப இருக்க சுவிசேஷம், பாவிகளே மனம் திரும்ப வாருங்கள், இயேசு வரார், உலகம் அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படி எல்லாம் கிடையாது. அதனால உங்களுக்கு அப்போ நாம பாவின்றதை ஒதுக்க மாட்டாங்க, யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது சொல்லக்கூடாதுன்றாங்க. சொல்லக்கூடாதுன்றாங்க, அந்த வார்த்தை நீங்க சொல்லாதீங்க அப்படின்றாங்க. கிறிஸ்தவர்கள் தான் பாவி. நீங்க அப்பப்போ ஒரு வாரம் ஃபுல்லா பாவம் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை மன்னிப்பு கேக்குறீங்க, கிறிஸ்தவர்கள் நீங்க தான் பாவின்றாங்க. அதேதான். கரெக்ட். 2வது சாட்சி ரொம்ப முக்கியம் பாஸ்டர். நம்ம வந்து சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா, நான் உண்மைக்கு சொல்றேன், நம்மள ஆண்டவர் பயன்படுத்தவே மாட்டார். சாட்சி இல்லாத வாழ்க்கை நம்மள ஆண்டவர் பயன்படுத்தவே மாட்டார். பயன்படுத்தவே மாட்டார். ஏன்னா யோவான் 17 சொல்றாரு, இவர்கள் நீர் என்னை அனுப்பினீர் என்பதையும் நீர் தந்த வார்த்தைகளை தான் நான் இவர்களுக்கு சொன்னேன் என்பதையும் இவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள். நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை இன்னொரு வசனத்துல 17ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் நினைக்கிறேன். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர்கள் சொன்ன வார்த்தைகளை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ நான் அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். அப்ப நான் வந்து இயேசுவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க சொன்ன அந்த லைஃப் ஸ்டைல், ஃப்ரூட்ஃபுல் லைஃப், கனி கொடுக்கிற அந்த வாழ்க்கை கண்டிப்பா என்ன இருக்கும், என்கிட்ட காணப்படும். அப்ப நான் என்ன கேட்டுக்கொள்கிறனோ, இதான் நீங்க சொன்ன மாதிரி யோவான் 15:16 நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் கனியில நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இப்ப நான் என்ன கேட்டுக்கிறேன், எனக்கு ஒரு ஆத்மாவை தாங்க, இந்த நபரை தாங்கன்னா, அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல நான் கனி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கனியில நான் என்ன செய்யணும், கனி கொடுக்கணும். கனியில நான் என்ன செய்யணும், நான் நிலைத்திருக்கணும். அப்போ நான் வந்து எனக்கு கொடுத்ததான இந்த வார்த்தையை விசுவாசித்து என் லைஃப் ஸ்டைல நான் காத்துக்கொள்ளணும். அடுத்தது அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஆண்டவருக்காக என்ன செய்யணும், ஆதாயம் பண்ணணும்.
அப்ப நான் கனி கொடுக்கணும். கனி கொடுக்கிற விஷயத்துல நான் நிலைத்திருக்க வேண்டும். இப்ப நான் கேட்டுக்கொள்ளது எனக்கு கிடைக்கலன்னா இப்போ நாம என்ன கேட்கணும் அதுதான் இப்ப தெரியல. இப்ப நீங்க கேட்டுக்கொள்ள எது ஒண்ணுன்னா அவங்க எல்லாம் இப்ப என்ன நினைக்கிறாங்க, அவங்க தேவைகள் அதுல மென்ஷன் பண்றாங்க. கேட்டுக்கொள்ள எதுவும் அதுல வந்து நம்ம கேட்கறது ஆத்துமாக்களுக்கு தாங்க ஆண்டவரே. தானியல்ல ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன், அவர்கள் வானமண்டலத்தில் உள்ள சூரிய நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பார்கள். அப்போ எதுக்காக வந்தோம்? மத்தியில சொல்ற நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் அப்படின்றாரு. வெளிச்சம்னா நம்ம எதுக்கு? அவரு தான் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்கக்கூடிய நாம பாத்திரங்கள். நீங்க நாமத்தினால எல்லாராலும் நிந்திக்கப்பட்டாலும் கவலைப்படாதீங்கிறாரு. மேல பொய்யான குறைகள் சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஆசீர்வாதத்துக்காக வாழ்ந்தா நம்மளை ஏன் குற்றப்படுத்துறாங்க? ஆசீர்வாதத்துக்காக வாழ்ந்தா நம்மளை ஏன் கல்லெறிய பாக்குறாங்க? ஆசீர்வாதத்துக்காக வாழ்ந்தா நம்மளை ஏன் இந்தியா வெறுக்குது? தேசத்துக்கு அவ என்னை வெறுக்கிறாங்கன்னா நான் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன வேலையை கொடுத்தாரோ அந்த வேலையை செய்வாங்க. நம்மளை எதிர்க்கதான் செய்வாங்க. எதற்காக ஒரு வாழ்க்கை வாழணும்னா அவங்க எல்லாம் என்னன்னா ஆசீர்வாதத்துக்காக வாழ்றாங்க. இப்போ மெயின்லைன் சர்ச்சஸ் எல்லாம் என்ன சொல்றது, நாங்க எல்லாம் யாரையும் நாங்க என்ன செய்தோம், மதம் மாற்றுறதுலாம் கிடையாது. எல்லாம் அந்த பெந்தேகோஸ்தே குரூப் தான் மதம் மாற்றுது. என்ன நினைக்கிறாங்கன்னா யாரும் எங்களை எதிர்க்க கூடாது, இந்த மக்களோட மக்களா நாங்களும் அப்படியே வாழ்ந்துக்கணும். இப்ப நாம அப்படி கிடையாது. நாம என்ன பண்றோம் அப்படின்னா நாம வந்து மக்கள் எதிர்க்கிற மாதிரினா இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்காக அவர்களுக்கு நாம் என்ன செய்யறோம், சுவிசேஷத்தை. அதனால வந்து இந்த எதிர்க்கிற இந்த ஊழியத்தை யாரும் விரும்புறது இல்லை. அதான் ஸ்மூத்தா இருக்கிற ஊழியத்தை. அதான் லாஸ்ட் இதுல நம்ம பார்த்தோம்ல, அதான் வந்து அந்த சீக்கர் ஃப்ரெண்ட்லி மூவ்மெண்ட். அதான் சீக்கர் ஃப்ரெண்ட்லி. ஆமா, எப்படினாலும் இருந்துக்கோ. ஆமா, யாருனாலும் எப்படினாலும் இருந்துக்கோ. நீ குடிக்கிறியா, நீ குடிச்சிட்டே இரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா நீ வந்து இயேசுவை ஏத்துக்கோ. நல்ல டான்ஸ் ஆடலாம், நல்ல பாட்டு பாடலாம், டிஸ்கோ மியூசிக் எல்லாம் போடுவோம். அந்த மாதிரி அந்த சர்ச்சை வந்து ஒரு இது மாதிரி ஆக்கிடுவாங்க, ஒரு என்டர்டெய்னிங் சென்டர் மாதிரி ஆக்கிடுவாங்க. அப்போ வந்து கண்டிஷனே கிடையாது. நீங்க சொன்ன இந்த விஷயம் தான் பாவத்தை நான் பாவி என்பதை உணராதவர்களால் நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க யாருமே மனம் திரும்பாத முறையில தான் அவங்க இயேசு ஏற்றுக்கொள்ளும். அதேதான், அப்படிதான் நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க பாஸ்டர். நான் வந்து நிறைய பேரை பாக்குறேன். அந்த பாவி என்பதை உணர்ந்து அதை அறிக்கை செய்து நாம ரோமர்ல சொல்லும் போது முதல்ல உங்கள் சரீரங்களை அநீதியின் ஆயுதங்களாய் பயன்படுத்தினீர்கள், ஆனால் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனாலே உங்கள் சரீரங்களை நீதியின் ஆயுதங்களாய் பயன்படுத்தும். இப்ப அந்த சரீரத்தை நாம இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம பாவத்தை செய்து அநீதி செஞ்சிட்டு இருந்தோம். இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம என்ன செய்யணும், அந்த சரீரத்தை நீதிக்கு பயன்படுத்தணும். அதனாலதான் இயேசு வந்தவன முதல்ல சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள். ஆமா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுகிறாரு. மனம் திரும்பாம பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பாதவர்கள் யாரா இருந்தாலும், நான் சொல்றத விசுவாசி மட்டும் கிடையாது, ஊழியக்காரர்களே நிறைய பேர் மனம் திரும்பாத நாங்க ஊழிய செய்யறோம்ன்றாங்க. மனம் திரும்பாத ஊழியக்காரங்களா இருந்தாலும் யாருமே பரலோக ராஜ்யம் போகவே முடியாது. யாரும் போக முடியாது. அதாவது மனம் திரும்பாததுக்கு இடமே கிடையாது. ஆமா, மனம் திரும்பி நம்ம வந்து ஒரு குற்றவாளின்ற அந்த உணர்ச்சி நமக்குள்ள இருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா இது இயேசு வந்து இந்த காஸ்பல் அறிவிச்சது எல்லாமே யூதர்களுக்கு தான். தேவனை அறிந்த தேவன் கர்த்தர் மாட்டம் எங்க கடவுள் என்று சொல்ற மக்களுக்கு தான் சொன்னாரு. இப்ப இந்த வேதத்தை நான் வாசிக்கும் போது மக்களுக்கு சொல்லுவேன், ஏங்க இது இந்துக்களுக்கு கிடையாது, உங்களுக்கு தான். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிற நீ மனம் திரும்பாத ஒரு ஏற்றுக்கொண்டு நீ என்ன வாழ்க்கை வாழ்ற? மனம் திரும்பணும் சபை இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தான். ஏற்றுக்கொண்டவர்களே மனம் திரும்பலன்னா, அவருடைய பழைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கலன்னா, இவங்க என்னதான் ஆத்ம ஆதாயம் பண்ணாலும் ஆட்களை சேர்க்கலாங்க. எலெக்ஷன் டைம்ல கட்சிக்கு பணம் கொடுத்து ஆட்களை சேர்க்கிற மாதிரி தான். அது வந்து இதே கிடையாது. மனம் திரும்பாதவர்களால் ஒரு நாளும் கனி கொடுக்கவே முடியாது. மனம் திரும்பாதவர்களால் ஒரு நாள், ஏன்னா கனியானது மரமானது அது கனியினால் அறியப்படும். அழகா சொல்றாரு.
இப்ப நம்மளுடைய இது வந்து மனம் திரும்பாம ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் ஒரு நாளும் எங்க ஊழியமே செய்ய முடியாது. ஆமா பாஸ்டர். முதல்ல விசுவாசிக்கே கிடையாது, அவங்க விசுவாசியோட கேட்டகரிக்கே கிடையாது. ஆமா அடுத்தது ஆமா ஆமா. அவங்க ஊழியெல்லாம் செய்யவே முடியாது. ஒரு உண்மையான சாதாரண ஊழியம் செய்ய முடியாது. சாதாரண வேலையை கூட செய்ய முடியாது. ஆமா ஆமா. மனம் திரும்பாம ஒண்ணுமே செய்ய முடியாது பாஸ்டர். மனம் ஆமா திரும்பிதான் பாஸ்டர். ஆகணும். ஆமா. ஏன்னா நல்லா தெளிவா சொல்றாரு, உன்னை எனக்கு தெரியாது இருந்தாரு. அதுக்கப்புறம் பேதுருவ சொல்றாரு, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார். கூட இருந்த பேதுருவை பார்த்து சொல்றாரு. நம்ம மனம் திரும்பலைன்னா கண்டிப்பா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் பழைய வாழ்க்கை தான் இருக்கும். பழைய வாழ்க்கை அப்படியே இருக்கும். இப்ப நான் மனம் திரும்பாம இருந்தேன்னா சிஎஸ்எல் எப்படி இருந்தோம்னா அப்படிதான். ஆமா அப்படிதான் இருந்திருப்போம். கரெக்ட். ஆமா. இப்ப மனம் திரும்பினதுனால ஆமா. நான் என்ன செய்யறேன்னா, நான் ஒவ்வொரு நாளும் தேவ ராஜ்யத்திற்கு போறதுக்கு உண்டான முயற்சிகள்ல ஒவ்வொரு படிப்படியா முன்னேறுவதற்குண்டான ஆலோசனைகளை கிடையாது. இப்படி உட்கார்றோம், இங்க உட்காரோம், அங்க உட்காரோம், ஒவ்வொரு காரியத்தை பாக்குறோம். அப்ப நாங்க வந்து இப்ப நான் கூட சொன்னேன், ஒரு ஆறுதல் கூட்டத்துக்கு வந்து ஒரு போதகர் நடத்த வந்தார். நான் அந்த சர்ச்சில் 5 வருஷம் இருந்தேன் விசுவாசியா. வெளியே வந்துட்டேன். ஒரு சின்ன காரியம், அது மன்னிப்பு கேட்டோம் நானும் என் மனைவியும். நாங்க செஞ்சது தப்புதான், எங்களை மன்னிங்க, எல்லா காரியம் சேர்த்துக்கிறீங்க, எங்களை சேர்த்துக்கங்கன்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னாரு, நம்ம பரலோகத்துல சந்திக்கலாம். நான் என்ன சொல்றேன், உன் சத்துருக்களை சிநேகிங்கள், உன்னை நெஞ்சிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ண, உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதின்னு போதகம் பண்ற போதகரை என்ன சொல்றாரு, நம்ம பரலோகத்துல சந்திக்கலாங்க. 97 ஞானஸ்தானம் எடுத்து 2000 அந்த இடத்த விட்டு வெளியே வந்தோம். 2002 அன்னைக்கு பார்த்தா அவரு இப்பவும் அப்படித்தான் இருக்காரு. அப்படிங்களா? மனம் திரும்பாத ஒரு ஊழியக்காரன் ஆசீர்வாதம் வருங்க. எல்லாரும் என்ன செய்யணும், ஒரு ஊழியக்காரன விசுவாசி ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதம் எவ்வளவு வேணாலும், பணம் கோடிக்கணக்கா எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். நான் சந்திக்கும் போது அவர் என்ன ஏற்றுக்கொள்கிறாரா? நம்ம பிரசங்கம் பண்றோம், தன்னை விட்டு போன இளையகுமாரனை அப்பா என்ன பண்ணாரு, அவன் எல்லாத்தையும் இழந்து ஓடி வரும்போது எந்திரிச்சு போய் அவனை கட்டி பிடிச்சி மொத்தம் பண்ணி அவனுக்கு புது வஸ்திரத்தை கொடுத்தார், புது பாதரட்சியை கொடுத்தார், அவனுக்காக ஒரு விருந்து பண்ணி என்ன செய்தார், எல்லாம் கொடுத்தார் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், ஒரு பிரசங்கம் பண்றோம். சரி, மனம் திரும்பாம எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த மனசுக்கும் அந்த இளையகுமாரனை மன்னிச்சாருன்னு நானே இப்போ ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு எனக்கு இது பண்ண ஒரு ஆளு எதிர்த்தாப்புல வரும்போது நான் எப்படி இருக்கணும்? இவன் எனக்குள்ள என்ன இல்ல, மனம் திரும்புதல் இல்ல, கசப்பு இருக்கு. இறந்து போனதான அந்த சகோதரனை பத்தி எல்லாரும் சாட்சி சொல்லும் போது அவர் சொல்றாரு, அவன் வந்து சபைக்கு வந்தது கிடையாது, அவன் நானும் சுவிசேஷம் சொல்லியிருக்கேன், எல்லாம் சொல்லியிருக்கேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, ஆனா அவங்ககிட்ட நல்ல குணங்கள் எல்லாம் என்ன இருக்குது, எல்லாரையும் அரவணைச்சு எல்லாரையும் ஆதரவு பண்ணி, நல்லவங்க கெட்டவங்களாம் கூட எல்லாரையும் அரவணைச்சு ஆதரவு பண்ணி உதவி செஞ்ச நல்ல குணம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நானா இருந்தா கண்டிப்பா என்ன செய்ய மாட்டேன்னா இதை செய்ய மாட்டேன். நானா இருந்தா இதை என்ன செய்ய மாட்டேன். ஏன்னா ஒரு கௌரவம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நான் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன். யார் சொல்ற? ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு. ஊழியக்காரன் என்ன கௌரவம் கேட்கறாரு. நீ தலைவனா இருக்க விரும்பினால் முதல்ல நீ வேலைக்காரனா இருக்க. ஊழியக்காரனுக்கு என்ன கௌரவம்? சொல்லுங்க. நம்ம என்ன பேசுறோமோ அதன்படி நடக்கணும்ட்டு, அது மாதிரி இல்ல. வேத வசனம் போதிக்கும் போது அதன்படி நடந்தாதானே அந்த போதனை சரியா போய் செய்யறோம். ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து நிறைய பேர் செய்யறதே கிடையாதுங்க. அது இப்ப நீங்க வந்து எப்படி வந்து நீங்க எப்படி இருக்கிறீங்க? அப்போ எங்க வீட்டுல எல்லாம் சொன்னாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் சொன்னேன், இயேசுவே சொந்த ஜனங்களை ஏத்துக்கல. இயேசுவே சொந்த ஜனங்களை ஏற்றுக்கல. அதனால நம்மளையும் அப்படித்தான் இருப்போம். எதிர்பார்ப்பு நம்ம சகிப்புத்தன்மை வேணும். இயேசு சகித்தார், நம்மளும் என்ன செய்யணும், சகிப்புத்தன்மை வேணும். நம்ம அதை பத்தி யோசிக்க வேண்டாம். நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த காரியங்களை செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நாம அதை போவோம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நாங்க மன திரும்புதல் பாஸ்டர் கோடாரியானது வேறு அருகில் வைக்கப்பட்டிருக்கிறது. மனம் திரும்பாத, கனி கொடுக்காத